பெரியவா சரணம். நம்ம திருப்பி இன்றைக்கி பெங்களூர் கணேச கணப்பாடிகள் மாமாத்துக்கு வந்திருக்கோம். இது 3வது பாகமாக அவர் மிச்சம் இருக்கிற விஷயம் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அதை சொல்ல போகிறார். அதில் வந்து முக்கியமாக மகாபிரிவாது ஒரு 2 இன்சிடெண்ட் இருக்குது வேத சம்பந்தமாக. அப்புறம் அவருக்கு மாமாவுக்கு பிரத்யேகமாக ஒரு ஆசீர்வாதம், ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது, அதை பற்றி சொல்லுவார். அது தவிர புது பிரிவாது ஒரு 2-3 இன்சிடெண்ட் இன்றைக்கி முக்கியமானது. சாமுண்டேஸ்வரி, மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயில் நடந்தது, கொல்லூர் மூகாம்பிகை நடந்தது, அது சொல்ல போகிறார். அது தவிர பாலபிரிவாது ஏதாவது இன்சிடெண்ட் இருந்தால் அதுவும் மாமா சொல்லலாம். நமஸ்காரம் மாமா, சொல்லுங்கள். நமஸ்காரம். சொல்லுங்கள். எல்லா பெரியவாளோட பக்தாள் எல்லோருக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பெரியவாளோட மகிமையை எல்லாருக்கும் தெரியும். குழந்தைய கேட்டால் கூட இப்போல்லாம் நிறைய குழந்தைகள் கூட சொப்பனத்தில் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி நம்ம பெரியவா. ஆமாம். புது பிரிவான நிறைய சொப்பனத்தில் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டுருக்கா. ஆமாம். இப்படியெல்லாம் இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு பாக்கியம். அவளை பற்றி சிந்தனை பண்ணி அவள் ஸ்மரித்து அவளோட 2 வாக்கியம் பேசுகிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது வரைக்கும் பரவ சந்தோஷமாக இருக்குது. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்பகம். நம்ம காஞ்சி மடமானது பாரம்பரிய மட்டம். ஆதிசங்கர்லேருந்து நேராக வந்த மட்டம் நம்ம மட்டம். இன்றைக்கி 70வது பீடாதிபதி நம்ம சங்கர விஜயேந்திர சுவாமிகள். அத்புதத்தில் நிறைய அத்புதங்கள். பெரியவாளுக்கு முன்னாடி, மகா பெரியவாளுக்கு முன்னாடி இருந்த மகான்கள்லாம் கூட அத்புதம் நிறைய பண்ணியிருக்கா. ஆமாம். அந்த மாதிரிலாம் நிறைய அது கதையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். ஒரு சத்தியம்ங்கிறதுக்கு ஒன்று சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும்னா, பெரியவாளுக்கு சன்னியாசம் கொடுத்த பெரியவா, அதோட மேலே பெரியவா குரு, பரமகுரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தான் அவரும். அவர் வந்து இவருக்கு கொடுக்கணுங்கிறதுனால வச்சிருந்தது. அவர் வந்து அவசரத்தில் பக்கத்தில் இருந்த எல்லாம் உறவு தான் தான். ஏன்னா நம்ம மடத்தில் மட்டும்தான், முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம மடத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம மடத்தில் மட்டும்தான் வயசுல கர்நாடகா கிட்டத்தட்ட ஒரு 8-10 சன்னியாசிகள். 63லேருந்து 68 வரைக்கும் இருக்கும். இல்லை சன்னியாசிகளே நிறைய பேர் பீடாதிபதிகளே அந்த மாதிரி. அதனால் அவ்வளோ வசத்தியாக நினச்சி அந்த வயசில் கர்நாடக ஜனாங்கத்தை இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்கா. பெரியவா புது பெரியவா கொண்டாடினா பல பெரியவா கொண்டாடிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் என்ன ஒன்றுமோ செஞ்சுட்டு பண்ணிட்டு அப்படி அப்பேற்பட்ட ஒரு என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்தாப்பா இதை வச்சுக்கோ. அவர் வந்தோடனே சுவாமிநாதன் வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்துருவோம், ஒப்படைச்சிருக்கு. ஆமாம், ஒப்படைச்சிடணும் அப்படின்னு பாருங்க. அது நடுப்புற 7 நாள் தான் வித்தியாசம். ஆமாம். அந்த 7 நாளுக்கு ஒரு மகான் இருந்துவிட்டு நியாயமாக அவர் வந்தோடனே அவர்கிட்ட கொடுத்தாலும் ஒரு சித்தி ஆகிடுறாரு. இது ஒன்றே ப்ரூஃப். ஆமாம். என்ன இது எப்படின்னு நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமான சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அவர் சித்தி ஆகிடுறார். பெரிய தியாகம். அதுவும் குழந்தை, இதுவும் குழந்தை. ஆமாம் ஆமாம். நினச்சி பார்க்க முடியும். ஸ்மரணம் பண்ணணும். பண்ணினா 2 குழந்தைகளும். இப்படியெல்லாம் ஒரு சமாச்சாரங்கள் மடத்தில். பெரியவா வந்து என்ன சொல்லணுன்னா, நான் போன பதிவில் வந்து 3 வெங்கட்ராமையர் இருந்தார்னு சொன்னேன். ஆமாம். திருவிசம்பேட்டை வெங்கட்ராமையர் ஒன்று, பாடசாலை வெங்கட்ராமையர், இன்னொரு வெங்கட்ராமையர். அவர் தான் எனக்கு இந்த காசி விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருந்தார். இந்த திருவிசம்பேட்டை வெங்கட்ராமையருங்கிறவர் தடியாக அவசரமாக இருப்பார், சக்கச்சவேன்னு இருப்பார். அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், பெரியவா என்ன வேலை கொடுத்துருந்தா மகா பெரியவான்னா, நம்ம மடத்தில் நிறைய சர்வீஸ் நடந்துருக்கு. இன்றைக்கி நடக்கிறது.
ஆனால் அது வெளியில் தெரியாமல் இன்னி வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஆமாம், அப்படி தான் நடந்திருக்கு இன்னி வரைக்கும். என்ன இவர் சர்வீஸ், இவர் என்ன பண்ணோம், எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனோம், பிரசாதம் எடுத்துன்னு போனோம். எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பிரசாதம் கொடுப்பா பெரியவா. அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போகணும். எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் அங்கே அவர் ஒரு ஆஸ்பத்திரியாக இது பண்ணிப்பார். அங்கே போய் அவருக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து பண்ணிட்டு வந்தார். ஒருத்தரம் வந்தபோது பெரியவா எந்த ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி போயிருந்தேன். அவர் அங்கே ஒரு இஸ்மாயில் ஒருத்தர் இருந்தார், அந்த இதுக்கு சேர்ந்த இடத்துக்கு சேர்ந்தவர். அவர் நீங்கள் விபூதி கொடுங்கன்னார். நான் எப்படி விபூதி கொடுக்குறது அப்படின்றார். பெரியவா சொன்னியா கொடுக்கலையோ நீ? சரி. பெரியவா நான் எப்படி கொடுக்கட்டும் அவருக்கு, அவர் இட்டுக்காம கீழே போட்டார்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், இப்போ அவனுக்கு மனசு உடஞ்சிருக்குமே, கரெக்ட் அப்படின்ட்டு இனிமேல் நீ என்ன பண்ணு கல்கண்டு கொடு அப்படின்னு நிறைய கல்கண்டை கொண்டு சொல்லி கல்கண்டை அவர்கிட்ட கொடுத்தா. அவர் அந்த மாதிரி எடுத்துன்னு போய் எல்லோரும் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வருவார். அதே மாதிரி தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோ, இந்த குழந்தைகள்லாம் அனாதையாக இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்கு, அந்த இடத்துக்கெல்லாம் நல்லெண்ணெய், சிக்காப்படி, பக்ஷணம், இது ஒரு 15 நாள் முன்னாடியே எல்லா இடத்துக்கும் போயிடும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆற்றுல பண்ண பக்ஷணம் இல்லையா? அது இல்லை, அங்கேக்கு வந்து பக்ஷணத்தை பண்ண சொல்லி வருவார். பண்ண சொல்லி எடுத்துன்னு போவார். அவர் கடையெல்லாம் வாங்க மாட்டார். வெங்கட்ராமையர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாழலாம். எல்லாருமே ஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் அந்த விஷயத்துல எல்லாம் எல்லாருமே அவள் பண்ண சொல்லி இத்தனையும் இந்த இடத்துக்கு என்ன எந்தெந்த இடத்துக்குன்னு பார்த்தப்பா இத்தனைக்கும் அதை பண்ண சொல்லி எடுத்துன்னு போய் இன்றைக்கும் வேலை பெரிய ஒன்றுக்கு அதெல்லாம் ஆமாம் வாழ பண்ணுறா ராதிகா சந்திரமொழியா வாழ எல்லாரும் தான் தீபாவளி வந்துடுச்சுன்னா பண்ணி தான் இருக்கா, விடலை எதுவும் விடலைங்கிறது சொல்கிறேன். அப்படி அப்போ வந்து அவர் எடுத்துன்னு போய் விடார். எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் அவர் கேட்டாருங்கிறதுனால பெரியவான்னு சொல்லி விபூதி கொடுக்கல, பெரியவா வந்து கல்கண்டு கொடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்கண்டு கொடுக்க ஆரம்பிச்சா எல்லாருக்கும். அங்கே வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க விட்டு போகக்கூடாது, அவனுக்கு பிரசாதமாக கிடைக்கணுங்கிறதுனால கொடுக்கணும். அப்படி அந்த மாதிரி ஆஸ்பத்திரி இருந்தவர்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகிறதுக்காக கொடுத்துட்டு இருந்தது. அப்படி எல்லாம் பண்ணிட்டு அந்த வெங்கட்ராமையர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் வந்து தீபாவளிக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்துடுவார், பெரியவாட்டு வந்துடுவார். பெரியவா இங்கே இருக்க அளவு வந்துடுவார். அங்கே வந்து நிறைய பக்ஷணம் ஸ்வீட் பாருங்க, மைசூர் பாக்கெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும், லட்டு இவ்வளோ பெருசு இருக்கும், இந்த மாதிரி தான் போட சொல்லுவார். அங்கே வச்சு பெரிய பெரிய தட்டு பெரியவா அந்த இடத்துல வச்சு கொடுத்து போர்வா அவரைக்கான கொடுத்துட்டே இருப்பார் பாட்டுக்கு. என்ன கைங்கரிங்கிற அளவா எப்படி அவர் யார்கிட்ட என்ன பண்ணுவார் எனக்கு தெரியாத அப்படி அவ்வளோ விசுவாசம். இதே தேனம்பாக்கத்தில் என்ன எடுத்து ஒருத்தரும் ஒரு தீபாவளிக்கு யாரோ தீபாவளிலாம் கூட இருக்காளே, தீபாவளிக்கெல்லாம் வஸ்திரம் கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போவா. சாதாரணமாக தீபாவளிக்கெல்லாம் வஸ்திரத்தை கொண்டு வந்து வச்சு வேஷ்டிலாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கா. இன்னும் இந்த வஸ்திரம் அப்படியே இருந்திருக்கு. பெரியவா சொல்லாமல் ஒரு கடுகு கூட எடுத்து உள்ள வைக்க மாட்டாவா. சரி கூட இருக்குவா. பெரியவா எடுத்து வைங்க சொன்ன அப்புறமா தான் எடுத்து வைப்பாவா. ஏன்னா பெரியவா வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதனால கேட்டுட்டு அதுக்கு ஒன்றும் பேச மாட்டாவா. அவள் சொன்னா உடனே சொன்ன அப்புறம் தான் எடுத்து வைப்பா. அப்படி பார்த்துட்டு போயிட்டா அப்படின்னாக்கா எடுத்து வச்சுருவா. அப்படி இருக்கு. இதை பற்றி ஒன்றும் இல்லை. வேஷ்டி அங்கே இருக்கு, கடலுக்கு மேலேயே வேஷ்டி இருக்கு. சரி. இது என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வேலை செய்கிறவங்க அவங்க பார்த்தான் தீபாவளி வரதே அந்த வேட்டி தூக்கி போட்டான் அவங்க. வேட்டி இல்லை, மறுநாளைக்கு தீபாவளி. சரி. தீபாவளிலாம் எங்கே போச்சு யார் எடுத்து போனால் அது இதுன்னு இல்லைன்ட்டுக்கா. அவன் எடுத்தவன் இருக்கான், அங்கே இருக்கான், இது யாருக்கும் தெரியாது. எல்லாம் எடுத்து அப்புறம் இப்படி போய் தெரிஞ்சு அப்புறம் பார்த்தானுக்கா இந்த மாதிரின்னு தெரிஞ்சுது. அப்போ உடனே அவளெலாம் பிடிச்சி எங்கே இதுன்னா கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே போய் பார்த்தா எல்லா வேஷ்டியும் அங்கே இருக்குன்னு. சரி சரி. அந்த வேஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு பெரியவாட்டை வந்துட்டா. மறுநாளைக்கு தீபாவளி வந்துச்சா. பெரியவாட்டை வச்சுட்டு இங்கே வச்சுருந்தது மாதிரி எடுத்துன்னு போயிட்டான். அவன் கூப்பிட்டு கேட்டான், எதுக்கு எடுத்தேன் என்ன எதுக்கு கேட்டான். சார் பார்த்தோம்
தப்பாச்சுங்க, உங்கள் வேட்டி பார்த்தோன்னே எடுத்துக்கணும்னு தோணிச்சுங்க, எடுத்துட்டோங்க அப்படின்னு வரலாம். உடனே இந்த தினம் தீபாவளி வந்து அவள்லாம் கொண்டாடணும், ஓ நீங்கள் யாரும் புதுசு கொடுத்திக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஓ ஆ நீங்கள் யாரும் புதுசு கொடுத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவளுக்கு எல்லாத்தையும் பக்ஷணம் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்க சொல்லி அத்தனை பேருக்கும் அப்படி பண்ணினா அந்த தீபாவளி இப்படி நடந்தது. என்ன இதை சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் நம்ம ட்ராவல்ங்கிறவங்களாம் அவள்லாம் என்ன உழைப்பு, என்ன சமாச்சாரங்கள், ஒத்தத்துவம், என்ன பாடுபட்டு எத்தனை காரியங்கள், சும்மாவா இதெல்லாம். அது அப்படி. அதுக்கப்புறம் ஒரு தரம் நான் வந்து நமக்கு ஏதோ ஜென்மாந்திர ஒரு புண்ணியம் இருந்தது, வந்து அங்கே பாராயணத்துக்கு வேண்டியா இருப்போம். நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எங்கள் குருநாதர் எங்கள் பாடம் சொன்ன குருநாதரோட வஸ்திரம் நான் தான் தினம் துவைச்சி போடுவேன். ஓ அது துவைச்சி ஒன்று திட்டெல்லாம் வருவேன். 6:30 மணி இருக்கும். நான் வந்து பாராயணத்துக்கு போனோம். அங்கே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு ஏந்துருந்தேன். அவள் அப்போ உள்ளே இருந்தாள், கிணத்துக்கு அப்பா உள்ளே அங்கே தான் இருந்தேன். கொஞ்ச நாள் அங்கே இருந்தா. அப்படி அங்கே வந்து தானாகவே எல்லாம் பெருக்கிப்பா, தானாகவே எல்லாம் போடுவோம். அங்கே யாரும் போகக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டம் இருந்தது. அங்கே ஜலத்தை விட்டு பெருக்கிட்டு ஒரு கல்யாண பத்திரிகை அது அங்கே இருந்தாங்க. அதை தூக்கி எரியல. நான் நமஸ்காரம் பண்ணி போது இங்கே வந்து அடிச்சது அது. ஓ சரி. உடனே அந்த பத்திரிகை எடுத்து நான் கண்ணில் ஊற்றிட்டு என்ன பார்த்தா அங்கேருந்து அப்படின்னா ஆமாம் பெரியவாங்க கணேசன் கூட்டிகிட்டு இது என்னது அது பட்டு அப்படின்னா பத்திரிக்கை ஏதோ பெரியவா நான் இங்கேருந்து போட்டேன், அது ரொம்ப பட்டுருத்தோ அப்படின்னா. மகான்கள் சொல்கிறேன், இல்லை பெரிய ஒன்றும் இல்லை அப்படின்னு. கருணாமூர்த்திங்கிறது சொல்கிறேன். உடனே சரி சரி அப்படின்ட்டா. உடனே திருப்பி கூப்பிட்டுட்டு அப்படின்னா கிணறு உள்ளவா அப்படின்னா. ஓ அந்த உள்ளே போகக்கூடாது சட்டம் அப்படி. சரி ஏறி அது உள்ளே போகணும். உடனே என் வஸ்திரத்தை எடுத்துன்னு போய் நீ போயிருந்து எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு அப்படியே எங்கள் வாத்தியார் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு நிமிஷம் ஆடிட்டு ஒரே ஆனந்தம், ஒரே சந்தோஷம். எனக்கு உடனே எடுத்துட்டு இப்படி வந்தேன். அவள்லாம் குளத்துல எதிர்க்க குளத்தை குளிச்சுட்டு இருந்தா. சீகண்டா அவள்லாம் இதடா நீ இப்போ விவசாயத்தை என்னடா ஊன் பற்றி நல்லா இருக்கும். உடனே இல்லைண்ணா இந்த மாதிரி ஆச்சுண்ணா மாறுவேண்ணா அப்படின்னா. என்ன சொல்கிற நீ அப்படின்னா. ஆமாண்ணா இந்த மாதிரி ஆச்சு பெரியவாள் இந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் அவள் உடனே ஏன்னா நான் பழக்கத்தில் இருக்குதுன்னா அவள் உடனே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. நான் ஒன்று பயந்துட்டு சரிண்ணா நீங்களே இந்தாங்கண்ணா அப்படின்ட்டுண்ணா. அது வேண்டாம், உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கா, நீ போய் நீ எடுத்து வந்துடு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அப்படி இருந்தா அந்த காலத்தில். இல்லை அப்படிதான். அதனால உடனே வஸ்திரத்தை பெரியவாள் அங்கேயே திருப்பி இது பண்ணிவிட்டு புழிஞ்சு எல்லாத்தையும் பண்ணி மடியாக எடுத்து வந்து வந்தேன். வந்தோடனே பெரியவாட்டாங்க ஏதோ அந்த கிணத்து மேலே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணேன். நான் பார்த்துட்டு விடுவார் இருந்தால் திருப்பி இந்த ஓரத்தில் வை அப்படின்னா இந்த ஓரத்தில் வச்சுட்டு வந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி கிடச்சிது. இது மாதிரி இன்னொரு விஷயங்கள் சொல்லணும்னா அது ஒரு பெரிய விஷயம். பெரியவா வந்து புது பெரியவா வரும் நம்ம மடத்துலேருந்து கிளம்பினான். ஆமாம் ஒரு சந்தர்ப்பத்தில். அப்போ வந்து முதல் நாள் தெரியல அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு பேப்பர்லலாம் நான் ஏதோ போட்டேன். ஆமாம் வந்து இந்த மாதிரி 90 பவுனுடன் இந்த மாதிரி கிளம்பிட்டார் அப்படின்னு ஏதோ போட்டா. அது கூட பேப்பரில் போட்டவா இண்டு ஹெட்லைனாக வந்து வந்தது. பெரியவா வந்து கூப்பிட்டு அவளை விசாரிச்சு அதில் வந்து மிஸ்ஸிங்னு எப்படி வேறு ஏதோ ஒன்று வார்த்தை போட்டு அதை வந்து உடனே அதை கொண்டு சொல்லி அதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ண அப்படின்னு பண்ண. அது அந்த 90 பவுன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமான சமாச்சாரம். சொல்லுங்க. அந்த
அரக்கோணத்தில் பரசுராமையர்னு மூக்குப்பிடி பரசுராமையர்னு பேர். அவர் வந்து வியாபாரி. வந்து நம்ம மனுஷா தான். தம்பதிகள் ரொம்ப பக்தி, பெரியவாட்ட அபாரமான பக்தி, நிறைய பக்தி. அவளுக்கு ராத்திரி ஒரு நாள் இதுக்கு முன்னாடி, இது இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி அப்போது நாளை ராத்திரி ஏதோ ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கலாம். பெரியவா சுப்பனத்தில் போயிருக்கா. அவளுக்கு பெரியவா சொன்னான்ட்டு என்னடான்னா 90 பவுன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கா. இவன் என்னன்னு தெரியல, இந்த அம்மா ஏந்திருந்து அவரை வாத்துக்காரை எழுப்பி பண்ணி அங்கேருந்து உடனே அவள் குளிச்சு விசாரம் பண்ணி வாங்க கிளம்பி நேராக சென்னை போய் எல்லா கடையும் திறக்க சொல்லி உடனே எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு கார்த்தால இவா 90 பவுன் எடுத்து வந்துட்டாங்க. எடுத்து பெரியவாட்ட ஆர்ப்பாம் பண்ண. பெரியவா வந்து எனக்கு எதுக்கு இது இப்படி, நான் ஒன்றும் சொல்லலை அப்படி இப்படி இவா இப்படி ஆகிடுது. இல்லை பெரியவா வந்து உடனே வாத்துக்கார உங்ககிட்ட சொன்னாளா அப்படின்னா, ஆமாம் எழுப்பினா மாதிரி சமாச்சாரம் சொன்னான். உடனே பெரியவாளோட ஆக்கியே வந்து நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு திருப்பி சொன்னான். அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறமா சரி என்னவா சொன்னேன் அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா திருப்பி எல்லாத்தையும் சொன்னான். விட்டு வச்சுட்டு இது பண்ணோடனே இது மடத்துக்கு வச்சுட்டு இருந்தான். அதுதான் அந்த மாதிரி இவா எடுத்துன்னு போயிட்டான்னு வந்துருந்து நியூஸை மாற்றி சொல்லிட்டாங்க. ஆமாம் மாற்றி சொல்லிட்டா. அனாவசியமாக ஏதோ பேசிட்டா. என்னன்னா அன்றைக்கி எல்லாரும் அவவா பேசியிருந்தாலும் பேசினா ஆச்சு முடியும். வந்து அங்கேருந்து திருப்பி வந்த போது அந்த பவுனும் எடுத்துட்டு பிரிவாட்ட வந்து அவர் வந்து பிரிவா இதுகிட்ட வச்சுட்டு இது இங்கே தான் இந்த மடத்தில் தான் இருந்தது, வந்து யாரும் எடுத்துலாம் போல எடுத்து போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மடுத்தது எனக்கு இருக்குன்னா பிரிவா சரி இல்லை எனக்கு பிரிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவாட்டை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டோம். அவர் இது பண்ணிட்டார். அவர் இன்னும் உணர்ந்து கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு நான் வச்சுட்டு என்ன பண்ணுறது, எனக்கு யார் இருக்கா, எனக்கு வேதமும் சாஸ்திரமும் தான் இருக்குது, நீ வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாதிரங்க எப்படி கூப்பிட்டு அண்ணாதிரங்க கூப்பிடு, வைத்தா கூப்பிடு, சிம்சன் வைத்தா எல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த அவரை வச்சுட்டு போயிட்டார். வந்து எனக்கு பந்துக்கள் வேதம் தான் சாஸ்திரம் தான், வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கெல்லாம் ஒரு பவன் கொடு. நல்லா படித்த வேறு யாருன்னா என்ன லிஸ்ட் எடுத்துன்னு வாங்கிட்டு லிஸ்ட்லாம் போட்டு அவள்லாம் பெரிய பெரிய பண்டித்தான். எல்லாருக்கெல்லாம் ஒரு பவுன் அவனுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் ஆகி மீதி கொஞ்சம் இருந்துருக்கு. அப்போது அந்த மீதி என்ன அப்படின்றத எல்லாம் கேட்டிருக்கா. கேட்டோடனே சரி வந்து யார் வாத்தியார்கிட்ட ஒரே வாத்தியார்கிட்ட பூர்ணமாக முழுக்க படித்தாலோ எங்கேயும் போகாமல் அவளுக்கெல்லாம் அந்தந்த வேதத்தை போட்டு சின்ன சின்ன காசாக அடித்து அவளுக்கெல்லாம் கொடுங்க. அதில் உடனே எஜுர்வேதம் ருக்வேதம் சாமவேதம் போட்டு இதெல்லாம் கொடுத்துக்கா. நான் அடிக்கடி போயிட்டு இருந்தேனே. அப்போ மாதத்துக்கு 5-6 தடவை போவேன், பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். அப்போ நான் அப்படி சாதாரணமாக போன எனக்கு விஷயமே தெரியாது, எங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. போன உடனே நமஸ்காரம் பண்ணியிருந்த உடனே பஞ்சாயத்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தோடனே இது கொஞ்சியோ பெரியவா என்ன சொல்ல எனக்கு தெரியல அப்படின்னு. காசு அப்படின்னா மஞ்சள் காசுன்னா முதல்ல பெரியவா ஒன்றுமே தெரியாது. மஞ்சள் காசு வாங்கிருந்தோம் விஷயமே எனக்கு தெரியாது. நான் பெரியவாள தரிசனத்துக்கு தான் வந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு. இங்கே காசு கொடுக்கா தெரியுமா அப்படி திருப்பி கேட்டா தெரியாது பெரியவா அப்படின்னு. அப்போது நீ பார்த்த இடத்துல தானே படித்த முழுக்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ உனக்கு ஒரு காசு கொடுப்பா, வாங்கிக்கோ, சுவாமிகிட்ட போய் கேளு அப்படின்னு. புது பெரியவாட்ட சுவாமிகிட்ட போய் கேளு அப்படின்னு. சரி பெரியவாட்ட இது பண்ணிவிட்டு நான் அவர்கிட்ட போனேன். பெரியவாட்ட என்ன அப்படின்னா சரி பெரியவா சொன்னா, ஓஹோ ஆமாம் நீ இங்கே தான் படிச்சு இல்லையா, ஆமாம் அப்படின்ட்டு. ஆமாம் அந்த வைத்தாட்டு இருக்குது, அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் வச்சுருக்கோம். சரி நீ வைத்தா இங்கே வைத்தா போய் பார்த்து கூட்டணும் அப்படின்னாரு.
அங்கே போய் வைத்தா இல்லை இங்கே இல்லை இங்கே அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னா கடைசியில் பார்த்தா அவர் சென்னைக்கு போயிட்டாருண்ணா. சரி. நான் வந்து சொன்னேன் சென்னைக்கு போய் இப்போ வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் போயிடும் அது அப்படின்ட்டார். யாருக்கா கொடுத்துட்டு அவர் முடிஞ்சு போயிடும். இல்லை இல்லை அப்படி இல்லை, முடிச்சிடணுன்ட்டு இவர். ஆமாம் அப்படின்னு சரி சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போயிட்டு நான் போய் அவத்தை தேடிட்டு போயிட்டு அவத்துக்கு போயிட்டு போனேன். சொன்னேன் அடா காசை வந்தார்ப்பா, உடனே கிளம்பிட்டார், காஞ்சிபுரம் தான் போயிருக்காருண்ணா. சரி என்னடா இது அப்படின்ட்டு திருப்பி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு காஞ்சிபுரம் வந்தேன். வந்துட்டு அவரை பார்த்தேன். என்னப்பா அப்படின்றார். மேலே சமாச்சாரம் பெரியவா சொன்னான் மேலே சொன்னான், அதனால் பெரியவா புது பெரியவா வந்து கையோட வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டார். அப்படின்னு சரி பெரியவாட்ட வந்தார். வந்துட்டு மேலே சமாச்சாரம் ஆமாம்மா இதான் படித்தாமா, அதனால் இவனுக்கு உண்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. இந்த காசு தான் யஜுர்வேதம்னு போட்டிருக்கோம். யஜுர்வேதம் அப்படின்னு பெரிய கொடுத்தா. அடுத்த பெரியவாட்டை கொண்டு வந்து பெரியவாட்டை கொடுத்து பெரியவாட்டத்துக்கு அது கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டேன் நான் பெரியவாட்டேருந்து. அது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது புரியல, பெரிய கிஃப்ட் இது. ஆமாம், இது எங்கள் குருநாதர் இது கடுக்கன் இல்லையா? இந்த கடுக்கன் நான் கடுக்கன் போட்டு வரணும்னு கேட்டேன். வரும்போது வரும்னார். அவர் சித்தி ஆனப்புறம் இந்த கடுக்கன் வந்து எங்கள் வாத்தியார்த்த மாமி கடுக்கன் கணேசனுக்கு தான். மாமிக்கு தெரியாது. இல்லை அவளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருப்பா அது கொடுக்கும். இல்லை இல்லை அப்படி இல்லை, மாமிக்கு தெரியாது, அது நிஜமாவே தெரியாது. நீ கடுக்கன் நீ எடுத்துக்கோ அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், நான் கேட்டிருந்தேன் அது போட்டுக்கலாம் சொன்னான் அப்படின்னு. மாதிரி சிலதெல்லாம் அனுகிரகம் இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு பாக்கியமாக நமக்கு கிடைச்ச சமாச்சாரங்கள் இது. ஜெயந்தி ஜெயந்தியா? ஜெயந்தி வந்து நான் வந்து அதில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதுக்கே ஆமாம் இது பண்ணி எடுத்துன்னு வந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நான் வந்து 98வது ஜெயந்தி நான் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு பெங்களூரில் நாங்கள் அப்போது 98 92 வயசில் 1992 இருக்கலாம். ஆமாம், ஏன்னா 98 அப்போ தான் பெரியவாக இருந்தது. அப்போது ஜெயந்தி சபான்னு வைத்து ஆரம்பித்தேன் நான். சரி. அப்போ நமக்கு அதுக்கு எல்லாருமே நமக்கு மலேஸ்வரத்தில் எல்லாரும் பெரிய பெரிய ஆளாக எல்லாரும் தான் கமிட்டியில் வச்சுருந்தோம் நாங்கள். அது முதல்ல ஆரம்பத்தை சொல்கிறேன், அப்புறம் அதுக்கு வரேன் பாராயணத்துக்கு. அது ஆரம்பிக்கணுன்ட்டு சொல்லிவிட்டு வந்து பெரிய ஆள்கிட்ட போய் மாதிரி எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறா, பக்கத்தில் இருக்க சேலம் சின்ன ஊர் கொண்டாடுறா, எங்கள் ஊரில் உள்ளூரில் இப்படி இருந்துட்டுருக்கோம், அனுகிரகம் பண்ணோம் பெரியவா மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஒன்று பிரயத்தனம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுகிற வேண்டி தான் முதல்ல ஜட்டாபாராயணத்தை பண்ணினேன். அது மாதிரி நடந்தது. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விழாவாக கொண்டாடணும், ஆரம்பிக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு விழா முதல் நாளைக்கு சாயந்தரம், மறுநாளைக்கு கார்த்தால. முதல் நாளைக்கு சாயந்தரம் கொஞ்சம் பெரிய ஆள்லாம் கூப்பிட்டு ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த பிள்ளையார் கோவில், மலேசியன் பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இந்த ராமந்திரத்துக்கிட்ட அங்கே வச்சுட்டோம். அங்கே வச்சுட்டு சரின்னு 2-3 பேர் அங்கே ஒரு கமிஷனர் இருந்தார். அவர் இன்னும் இந்த வெங்கட சுப்பையா அவரை கூப்பிடல, அவர் அப்புறமா நான் அப்புறம் சொல்கிறேன். அது வந்து இதுக்காக நாங்கள் இவாள்லாம் கூப்பிடணும்னு வச்சுருக்கோம், இன்னும் பெரிய ஆள்லாம் கூப்பிடணுங்கிற பெரிய ஆள்கிட்ட கேட்டோம். பெரிய அனுகிரகம் பண்ணிட்டா வந்துட்டேன், அதெல்லாம் வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்புறம் அடுத்தது நான் பெரிய ஆள்கிட்ட போகும்போது இந்த வெங்கட சுப்பையாங்கிறவர் அப்போ கவர்னர். சரி. அவர் கவர்மெண்ட் இன்சார்ஜ் கவர்னர் அவர். ஓகே. அப்போ இது கிடையாது, சர்க்கார் கிடையாது. சரி சரி. ஓ ரைட் ரைட். இன்டரிம்ல அவர் கவர்னர் வந்து ஸ்டேட் நடத்துறார். ஓகே ஓகே. அந்த மாதிரி கவர்னர் ரூல்னு சொல்லுவாங்க. கவர்னர் ரூல்ஸ். அப்போ சரி நான் போனேன், கவர்னர் உள்ள வர போகிறார், வந்துட்டார் அவர். நான் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டேன் பெரியவாட. வந்து கவர்னர் உள்ளே போனார். வந்தோடனே கொஞ்ச நேரம் ஆச்சோடனே பெரியவா அந்த வாட்டியார்ட்டியோ சரி
கூப்பிட்டு அனுப்புகிறவங்கள. ஆமாம், நான் போனேன் உள்ள. போனால் இவர் உட்காந்துட்டார். நமஸ்காரம் பண்ணிட்டேன். உட்கார் அப்படின்னு. இவரை தெரியுமான்னு கேட்டேன். எப்படி இவரை தெரியுமான்னா, தெரியும் பிரிவான்னு. யாருன்னா எங்கள் ஊர் கவர்னர் அப்படின்னு. தெரியுமா அப்படின்னா தெரியும். அவரை கேட்டா தெரியும் சொல்கிறார். உங்களுக்கு இவரை தெரியுமான்னு கேட்டேன். தெரியுது தெலுங்கு தெரியுது சுவாமி அப்படின்னார். நான் இங்கே தான் படித்தார், அங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். சரி அப்படின்ட்டு சரி என்ன விட்டுட்டேன். சரி அப்படின்ட்டா. நான் ஏந்துட்டேன். வாசலைக்கு வந்துட்டு ஐயோ நாம் ஃபங்க்ஷன் பண்ணுறோமா, அதுக்கு ஏதானோ கூப்பிட்றதுக்காக சொல்லிருக்காளோ இல்லை அப்படின்ட்டு மனசில் வந்துடுத்து. உடனே ஓடினேன் திருப்பி. எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நமஸ்காரம் பண்ணிட்டு பிரியா நான் ஃபங்க்ஷன் பண்ணோம், அதனால் இவரை கூப்பிடணும் அப்படின்னு. அவர் கேட்டார் என்ன அப்படின்னார். எல்லாம் பெரியவா காரியம் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேயே சொல்லிட்டார். ஒரே ஆனந்தம் நமக்கு. ஆரம்பமே நமக்கு கவர்னர் என்ன விளையாட்டா பெரிய விஷயம் அப்படின்ட்டு மலேசியத்தில் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு சாயந்தரம் நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் இருந்தால் அதில் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். முதல் நாளைக்கு சாயந்தரம் கிரமார்ச்சனை பண்ணிவிட்டு உடனே ஒரு வீணாவாதனம்னு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். சரி, இந்த இவாளெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு அவள் அந்த கமிஷனர் வாழெல்லாம் கூப்பிட்டுருந்தோம். பக்தாளை 2-3 பேர் கூப்பிட்டுருந்தோம். எல்லாம் அவள்லாம் பேசினாங்கன்னா கவர்னர் வந்துட்டார். கவர்னர் வந்தார். கவர்னரை போய் பார்க்கறதுக்கு போய் நான் கூப்பிட்றதுக்காக போகும்போது அப்படி ஏற்பாடு எனக்கு அப்படி போயிட்டு கூப்பிட்டு வந்தோம். வந்தார், எல்லாம் எடுத்து அவா எல்லாம் பேசினா எல்லாம் முடிஞ்சுது. மறுநாள் காலத்தால் அன்றைக்கி ராத்திரி அவள் முடிஞ்சவொடனே ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டான். ஒத்துமே இல்லை. ஒரு 4-5 பேர் தான் இருந்தா. இந்த வீணாவதனம் அதுக்கப்புறம் வீணாவதனம் இருக்குது. வீணாவதனம் உட்காந்துருக்கா. கூட்டம் கிடையாது. சரி, என்ன பண்ணுறது இப்போ எம்பாடிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொன்னேன், எதுவுமே நிறுத்த வேண்டாம். ஒரு பெரிய படம் போட்டிருந்தோம். பெரியவா இருக்கா, நீங்கள் பட் வாசிக்கிறது நீங்கள் தீர்மானம். ஒரு 2 கீர்த்தனை வாசிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டோம். அதை முடிச்சுட்டோம். மறுநாள் காலத்தால் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் ருத்ரிகாசி ஆரம்பித்து முடிச்சுட்டோம். ரெகுலர் ப்ரோக்ராம். ஆமாம், எங்களோடது எல்லாம் சேர்ந்து இந்த மல்லேஸ்வரம் கணின்னு இந்த பிள்ளையார் கோவில் அவளோட இது அவள் அந்த பையன் இருக்கான். இப்போ அவள் அப்பா எல்லாருமே எடுத்துட்டு அப்போ அந்த தரம் ஒரு பஸ்ஸு முழுக்க ஜனங்க எல்லோரும் பெரியவாட்டம் வந்தால் நாங்கள் முன்னாடி ஒரு கார் வச்சுட்டு காரத்தாலேருந்து ஜலம் கூட சாப்பிடணும். உடனே காரில் எடுத்துன்னு போனால் எங்களே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மனசில். அங்கேயே திரைகா இது முடிஞ்ச 9:30 மணிக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் பஸ்ஸை தர பண்ணி எடுத்துட்டாச்சு கையில். இதை போகணும், எப்படி போகணுங்கிறது தீர்மானம் மட்டுமே தவிர சரி ஏதாவது பார்க்கலாம் வண்டி கிண்டி சொல்லிகிட்டு இருக்காவா. ஒருத்தர் அங்கேயே இருந்தார். அவன் நான் இங்கே தான் இருக்கேன், இப்போ தான் வந்திருக்கேன் இந்த ஊருக்கு, பெரியவாட்டு போகணுங்கிறாள், என் வண்டி இருக்குது, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன் அப்படின்னா. சரி வாங்கோ, நீங்கள் மடியாக வரணும். நான் உங்கள் எதிர்க்கே நான் ஸ்நானம் பண்ணுறேன்னா மடி கட்டிக்கிறேன். சரி ஸ்நானம் பண்ணி மடி கட்டின்ட்டார். நாங்கள் காரத்தால் என் மடியாக எடுத்துட்டு நான் இது மேலே வச்சுட்டு தான் எடுத்துன்னு போனோம். பெரியவாட்டை வச்சோடனே பெரியா கூர்த்து இந்த மாங்கொத்தும் அதை கூரிச்சு ஒன்று போடுவோம். அதையும் தேடி எடுத்து ப்ரோஷம் பண்ணிட்டா. நான் சொன்னேன், இப்போ எனக்கு ஒரு நேரத்தில் பஸ்ஸில் அவள்லாம் வரா, அவளும் பாப்பா பெரியவான்னேன். உடனே அப்படியே எடுத்து வச்சுட்டா. சரி, கல்கண்டு நிறைய கொண்டான்னா இவ்வளோ கல்கண்டு எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டா. அதுக்குள்ளே பஸ் வந்தது. வெள்ளம் வந்தா வர சும்மா வரல, அரிசி பருப்பு அது இது எல்லாத்தையும் பிக்ஷா வந்ததுக்கு மாதிரி வர மாதிரி வந்துட்டா. சரி இறக்கிட்டா, எல்லாத்தையும் பண்ணிட்டா. பெரியவா பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ளே அவள் வரும்போது இவா வச்சுட்டு என்கிட்ட கேட்டா, பெரியவா என்ன நடந்ததுன்னு கேட்டா. அந்த ப்ரோக்ராம் நேற்றுக்கு என்ன பண்ணேன், இன்றைக்கி என்ன பண்ணேன்னா நேற்றுக்கு இந்த மாதிரி பண்ணினோம், அவர் வந்தார், இந்த மாதிரி கமிஷனர் இப்படி பேசினார், வெங்கட சுப்பையா அப்படின்னு இருந்தான். இருந்துட்டு அப்படி சொன்னேன், வெங்கட சுப்பையா நான் சுவாமியில் எனக்கு தெய்வம், எனக்கு நான் பிறக்கிறதுக்கு அனுகிரகம் அவர் தான் பண்ணார்.
இந்த மாதிரி அப்படி இப்படின்னு எல்லாம் இத்தனை நீளம் என்னை பற்றி சொல்லியிருப்பிற அப்படின்னா ஐயோ எங்க உட்காந்துருக்கா பெரியவா, இவா எங்க பேசுறா அப்படின்னா அப்படின்னு ஒன்னே ஆமாம் பெரியவா சொன்னார். வந்து அவள் அப்பா அம்மா 3-4-5 கேம்புக்கு வந்துட்டு இருந்தா. அப்போ எதுக்கு வந்துட்டே இருக்கான்னு கேட்டேன். இந்த மாதிரி நேரம் ஒரு அனுகிரகம் பண்ணினோம். அவர் வந்து அதே நட்சத்திரம் பிறந்துட்டார் அப்படின்னா பெரிய அனுகிரகம் அனுராதம் வந்தது. அவர் அது சொன்னா அப்படின்னு அதெல்லாம் சொன்னார் பெரியவான்னு. நான் அதான் சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் அப்பேற்பட்ட பக்தி பெரியவாட்ட அபாரமான பக்தி, அபாரமான இது பேசினோம். ஜனங்கள்லாம் வந்துட்டா. வந்த உடனே சரின்ட்டு வந்து எல்லாரும் இருக்க புரோக்ஷம் பண்ணிட்டு இந்த தீர்த்தத்தை எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கல்கண்டு தானே கொடுத்தான். அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் பஸ்ஸில் எல்லாருக்கும் தானாகவே கொடுத்தா. அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம்னா ஆனந்தம். அது அந்த சங்கர இது ஜெயந்தி சபான்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் நிறைய நடத்திட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுத்தோம் சமாச்சாரம். இதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு காருண்ய தெய்வங்கள் இந்த 3 தெய்வமே நமக்கு இப்போ பிரத்யட்சமாக தெரிந்த தெய்வத்தில் இந்த 3 தெய்வமே காருண்ய தெய்வங்கள். இல்லை நீங்கள் ஒரு 2 விஷயம் விட்டுருக்கேள் என்கிட்ட சொன்னேன். நீங்கள் போன வாட்டி இந்த மகாபிரிவா உங்களுக்கு பாதம் வந்து அதே இப்போ வரேன் அடுத்தது. உடனே அதை வச்சு தான் இந்த கனபாராயணம் பண்ணணும் அப்படின்னு மனசில். கனபாராயணம் பண்ணுறதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பிரிவாடு போயிட்டு இந்த மாதிரி 98 பிரிவாடுக்கு 99 அப்போ ஆரம்பிச்சுடுத்து 99 அந்த சமயத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு. 98 99 அது சரியான ஞாபகம். அப்போது இப்போ அதெல்லாம் பிரிவாட்டை சொல்லிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு அப்படியே புது பிரிவாட்டை பார்த்துட்டு அவர்கிட்டயே அனுகிரகம் வாங்கிட்டு பாலப்பிரிவாட்டை வந்தேன். பாலப்பிரிவான்னா பிரிவாளுக்கு 100 அப்படின்னா சங்கல்பம் 100 பண்ணணும் அப்படின்னா பாலப்பிரிவா 100ன்னா 100 அப்படின்னா ஆமாம் அப்படின்னா அந்த மாதிரி தான் சங்கல்பம் ஒன்றும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு புரியல. சரி. அப்போ உடனே பிரிவா வந்து பாலப்பிரிவா இந்த பொன்னியத்தில் கர்ப்பாஷ்டமம்னு சொல்கிறோம். கர்ப்பத்தில் ஒரு வருஷம் எடுத்துட்டு 7 வருஷம் ஆகும். 7 வருஷம் ஆகும். ஆமாம், மொத்தம் 8 கணக்கு. ஆமாம். அதனால் நீ அந்த கணக்கை எடுத்துனா இப்போ 100 வருஷம் தானே என்ன அப்படிவா. ஓ சரி சரி, மேத்தமேட்டிக்கா. சரி சரி. ஆச்சரியமாக எடுத்தது. அன்னைக்கே சொல்கிறேன் அவன் இன்னும் பாருங்க. ஆமாம், 25 27 வருஷம் முன்னாடி என்ன எப்படி இருந்துக்க முடியாது. ஆமாம் அப்படியே அப்படின்னு ஒன்று ஒரு நிமிஷம் அப்படியே சரி போய் 100 சங்கல்பம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையெல்லாம் முடிஞ்சுது. பாராயணத்துக்கு பிரிஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் எல்லாம் ஆரம்பிக்கணும். நான் மசூருக்கு எல்லாத்தையும் போனோம். பிரியாட்டு போயிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே புது பிரியாணி விட்டார். காஞ்சிபுரத்தில் வச்சு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் பிரிவாளுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு. பிரிவாளு ஆமாம் அத்தனையும் ஏற்பாடு பண்ண எல்லாம் பேப்பர்லேயும் வந்துடுத்து. நீங்கள் யார் யார் என்னன்னு இதான் பண்ணணும்னா கான்ட்ரிபியூஷன் இதில் வந்துட்டோன்னு கொடுத்துரும். ஓகே. எனக்கு ஒரே நான் என்ன பண்ணேன், இவ்வளோ பெரிய காரியம் 16 பேர் பண்டிதாள் வச்சுருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒரே இதாக எடுத்து எல்லாருமே எங்கள் கமிட்டி நாங்கள் எல்லாருமே கணேசன் நீங்கள் தான் பிரிவாட்ட போகணும் அப்படின்ட்டா. சரி சரின்னு பிரிவா போயிட்டு போய் ஆயுதான் பிரிவாட்டா அவர்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னா. யார்கிட்ட புது பிரிவாட்ட போய் சண்டை போடு அப்படின்னா பிரிவா. நிஜமாவே என்ன இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்போதான் அதை நச்சா போகிறோம். புது பிரிவாட்ட போனேன். இப்போ பிரிவா அப்படின்னு ஏன் என்ன சொல்லுவா, என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி பத்திரிகைலாம் போட்டிருக்கேன். ஆமாம் பத்திரிக்கை போட்டிருக்கேன், ஜாம் நடக்கட்டும் அப்படின்னாரு. சரி. பிரிவா ஜாம் எங்கேன்னு பிரிவா நடக்கும்,
நீங்கள் இப்போ இதில் பேப்பரில் போட்டு எல்லாருமே அனுப்பிச்சோம். நான் இங்கே இப்போ 16 பேர் எல்லாருக்கும் நான் சம்மானம் பண்ணேன். அடப்படா நீ எல்லாம் நடக்கணுப்படா. இல்லை பிரிவா நீங்கள் வந்து நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் நீ கொடுக்கும் அப்படின்ட்டு இதுதான் சட்டை போட்டுருக்கடா பிரிவா வந்து உனக்கு என்னடா அது நிறைய வரணும் போடா அப்படின்ட்டார் அவர். சொன்னார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை அது அப்படின்ட்டார் அவர். நான் என்ன பண்ண முழித்தேன், வந்துட்டேன். சரி வந்துட்டு அப்புறம் ஜாம் நடந்தது, எல்லாம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சது. அந்த மீதி எல்லாம் முடிச்சுட்டு கணக்கெல்லாம் சரி பண்ணி எடுத்துட்டு பெரியாட்ட போய் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணோம். உங்களுக்கு இப்போ பணம் மிஞ்சிருது, இப்போ கலெக்ஷன் ஆகி 30,000 மிஞ்சிது. எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ 30 வருஷம் முன்னாடி பெரிய விஷயம். 30,000 மிஞ்சிது. அதை எடுத்துன்னு போய் பெரியாட்ட சமர்ப்பணம். இது என்னதுன்னு கேட்டா நான் சொன்னேன் வந்து என்ன இருக்கோ யஜ்யத்தில் எதுவும் எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி வந்து வாத்தியார் யஜ்ய சம்பந்தமாக பேசும்போது சொல்லியிருந்தார். ஏஷத்தே ருத்ரபாகா என்ன அதுலேயே வந்து யஜ்யத்து சமாச்சாரங்களில் அங்கேயே அந்த கரண்டி கிரண்டி எல்லாத்தையும் விட்டுருவாடா, ஜலத்திலே விட்டுருவா, அங்கேயே ஒன்றும் கொண்டுற மாட்டா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து பெரியாட்டு சமர்ப்பணம், யஜ்ஞேஸ்வர சமர்ப்பணம் இது அப்படின்னு ஒன்று. அவர் தானே தனக்கு கொடுக்க மாட்டேன், அவர்கிட்ட கொடுக்க அப்படின்ட்டு தெரியும். புது பேர் தான் இருக்கிறோம்டா. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறார் அவர். படத்தை கட்டிட்டோ பண்ணிட்டு வந்தோம். அந்த உடனே பெரியாட்டை வந்து நமஸ்காரம் பண்ணி பெரிய அனுகிறோணும் அப்படின்னு பெரியார் உடனே பெரியவா வந்து நீ 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 சும்மா வேண்டியோ அப்படின்னு பாரணத்தில் உட்காரல பெரியவா. சரி கரெக்ட். சந்திரா இப்போ இருக்கார், இப்போ சொல்லணும் பெரியவா 3 மாதம் அலைஞ்சு எல்லாம் பண்ணியிருக்கேன், அனுகிரம் கொடுங்க அப்படின்னு நான் பார்க்கணும். உடனே பெரியவா வந்து ஷால் போட்டா அப்படின்னா நான் சொன்னேன் ஷால்லாம் வேண்டாம் பெரியவா, ஷால்லாம் பெரியவா கொடுத்துருக்கானே. உடனே கால் இப்படி வச்சுன்னு உட்காந்துதா, அந்த கால் கீழே ₹1 யாரோ நிறைய கூட கொண்டு வந்து போட்டுருந்தார். அதை எடுத்து லக்ஷ்மி நரசிம்மன்னு அவர் வந்தார். எனக்கும் அவருக்கும் கொடுத்தா. உடனே அவரும் பாரண்டுக்கு வந்துருந்தார், அவருக்கும் கொடுத்தா. நான் சொன்னேன் அனுகிரம் பரிபூர்ணமாக வேணும் பெரியவா எங்களுக்கு அப்படி இப்படின்னு. அப்போ தான் இன்னொருத்தரும் பரிபூர்ணமாக வேணுங்கிறான். இதெல்லாம் பற்றி அவன் யோசனை பண்ணல. அவன் 3 மாதம் அவன் வைத்தியத்தை போல ஒன்றும் இல்லை திண்டா அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டான். நான் ஜம்முன்னு உடனே நமஸ்காரம் பண்ண கணம் சொல்லு அப்படின்ட்டான். 2 பேரும் கணம் சொல்லு நமஸ்காரத்தை பண்ணான். அப்படியே இந்த பாதத்தை அப்படியே சிரசில் எனக்கும் கிடைச்சி அவருக்கும் கிடைச்சிது. எவ்வளோ பெரிய விஷயம் அது. சொல்ல முடியாத அப்படி ஒரு அனுகிரகம். கருணாமூர்த்தி அந்த தெய்வம் பாருங்க. புது பெரியவா அவ நன்னா வளர்ந்துட்டா பெரியவாளோட அனுகிரகத்தில். எங்கே போனாலும் ஜெயந்தான் அவருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சிரிப்பு, அந்த ஒரே சிரிப்பு மாத்திரம் போகிறோம். எல்லார்கிட்டையும் சாதாரணப்பட்ட ஜனங்கள்கிட்ட கூட அவர் வந்து ரொம்ப இதா அவரை பார்த்த உடனே அத்தனை பேரும் இது பண்ணுவா. இல்லைன்னா அவரை போய் இத்தனைலாம் பெரிய ஆள்லாம் வந்து எத்தனை பேர் பக்கத்தில் உட்காந்து பேசி இல்லாட்டா இந்த ராம ஜென்மபூமி சமாச்சாரம் இன்னைக்கு பேசுறான்னா இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் புதுக்குடியாளை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. கேட்டா அத்தனை வேலை 1 2 அத்தனை வேலை செஞ்சு அதை திருப்பி திறக்கிறதுலேருந்து அப்போலேருந்து அதுதான் சங்கல்பம் அவருக்கு. அதை முடிச்சுட்டார் அவர். சங்கல்பத்தை பண்ணி அவர் முடிச்சுட்டார். அவர் என்ன இருக்கணும் சாமரஸ்யம் என்ன பண்ணவும் பண்ணிட்டார். அவர் பண்ணிட்டார் சாமரஸ்யம். அப்படி பண்ணிடலாம். அது மாதிரி அது ஒன்று மாத்திரம் இல்லை. இன்னைக்கு அதான் இன்னைக்கு வந்து நம்மளோட சம்பிரதாயத்தை இன்னைக்கு பாலபிரியோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டுன்னா நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் மீதி சௌரியம் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் என்ன வேணும் பூஜைக்கு? கிணறு வேணும், இடம் வேணும், கீழே இது பண்ணணும். இப்போ இருக்கிற சிட்டியில்
இத்தனையும் ஜாகிரதைப்படுத்திட்டு இப்போ யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு இவர். கரெக்ட் கரெக்ட். இது பெரிய சமாச்சாரம். பெரிய சமாச்சாரம். ஆமாம், கம்மி இல்லை. இது நம்ம சிம்பிளாக பார்க்குறோம் அதை. இல்லை தெரியாத யாருக்கும் வாழ்க்கலாம். ஆமாம். அன்னைக்கு வந்து ஒரு கிராமம் என்ன இருக்கு எப்படி இருக்கு என்னன்னு அடி முன்னாடி தெரியாது பின்னாடி தெரியாது. ஆமாம், அடிச்சுன்னு போய் நடந்தே சக்க போட்டுட்டாரு வேறு. ஆமாம், 3 தடவை யாத்திரை பண்ணிட்டு அடிச்சிருவாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து சுவாமி அது மாதிரி என்ன பெரிய விஷயம். அதனால அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் வாழ்க்கலாம். ஆமாம், புது பிறவனுக்கு இது கிடையாது. அப்படி அவ சரி அப்படி அனுகிரகம் எடுத்து அந்த அனுகிரகம். ஆமாம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பாரு கக்கப்போடு போட்டான்டா அப்படின்னு ரொம்ப குஷி. அவர்களெல்லாம் வந்து ரொம்ப இது எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் எங்கள் குருநாதரோட அனுகிரகம், எங்கள் வாத்தியாரோட அனுகிரகம் வந்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தார் எங்களை. அப்படி எல்லாருக்குமே அது மாதிரி ஒரு இது அப்படி எங்களுக்கு எங்கள் அது காஞ்சிபுரத்தில் எங்களுக்கெல்லாம் அது இருந்தது தான் ஒரு பெரிய அனுகிரகம் கிடச்சிது. புது பெரிய இன்னும் இப்போ கொல்லூர் சொல்லுவேன். கொல்லூர் சொல்கிறேன். கொல்லூர் வந்து பெரியவா வந்து பெரியவாளை அடிக்கடி வந்துட்டே இருந்தேன் பெங்களூர். 2005 என்னமோ இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் கூட பெரியவா வந்துட்டு இருந்தா, நிறைய வந்துட்டு இருந்தா. ஒரு தரம் நம்ம கொல்லூர் போயிட்டு ராத்திரி கொல்லூரில் தங்கிட்டு காலத்தில் கிளம்புறோம் சீக்கிரம். அப்போது சாயந்தரமே தரிசனம் பண்ணிடணும் அப்படின்ட்டா சரி போய் சாயந்தரம் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்போது அடிகாட்டை சொல்லிவிட்டு பெரியவாளுக்கு பாதி காமிக்கிறியா அப்படின்னு தர போட்டுவிட்டு அங்கே அம்பாளோட பாதி கூட தான் தங்க பார்த்துக்க அதை வந்து காமிச்சா. பெரியவா வாங்கி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டோ அதெல்லாம் இது பண்ணினா இந்த ரேக்கையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டோ வந்து அது அந்த அந்த மேலே இதை போட்டுவிட்டாலாம் நிற்கிறதுக்கு எடுக்க மாட்டான். சரி கவச்சம் சொன்னேன். என்னடா அப்புறம் மகான் வந்திருக்கார் நடிகா நோக்கு தெரியாதா தலையை போட்டு இதான் பண்ணு அப்படின்ட்டு தலையை போட்டுவிட்டு அதை உடனே எடுத்து காமிச்சு அது ரேக்கையும் பார்த்துட்டு உடனே காற்றுல வரமாட்டார், கிளம்பிடுவார். ஆமாம், ஊர் கிளம்புறதா இருக்கு அப்படிங்கிறதுனால அது பண்ணிவிட்டு வந்தோம். வந்தோடனே ரூமுக்கு வந்துட்டு அங்கே நம்ம மரத்துக்கு அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போயிட்டு எல்லாம் இது பண்ணோம். உடனே அங்கே எல்லாம் ஆனோடனே சரி சரி படுத்துக்கணும் வேறு கணேசன் கூப்பிடுங்க அப்படின்னு சரி போன உள்ள இந்த பாதுகை அப்படின்னு. ஆமாம் பெரியவா பாதுகை அம்பாடுது அது வந்து அடியா வந்து காமிச்சார். அந்த அப்போ வந்து வெண்டமெண்டில் இருந்ததுனால அதனால் தெரியும், அதனால் கேட்டேன் அப்படின்னு. நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா எனக்கு தெரியாது பெரியவா போட்டு அப்படிலாம் ஒரு சந்தோஷம், ஒரு அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் வந்து அவள் நினச்சா என்ன வேணா, ஆனால் அவள் நினச்சி தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம், அதுதான் விஷயம். என்ன அப்படி அவள் காமிச்சிக்க மாட்டாங்க. அவள் எப்படி காமிப்பா? அவள் அனுகிரகம் பண்ணி தான் அது நடக்கிறது. அதை வேணும்ன்ட்டு இது மாதிரிலாம் வந்து பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் கம்மி இல்லை, இதெல்லாம் சும்மா இல்லை. என்ன அதே மாதிரி புது பெருவாழ்து சாமுண்டி, மைசூர் சாமுண்டி. சாமுண்டி வேணுமா? சாமுண்டி என்னாச்சுன்னா பெரியவா வந்தா பெங்களூர் வந்துட்டு மைசூர் போனோம். மைசூர் கிளம்பினா ஒரு நாளைக்கு நான் போகல மைசூர். உடனே வண்டி கிளம்பி கொடுத்து உடனே இப்படி பார்த்தா அப்படின்னா வந்து நோக்கம் இருக்கு அது சரி சரி அப்படின்ட்டா. அவள் இது பண்ண மாட்டா ஜாஸ்தி அப்படின்ட்டா. உடனே போயிட்டா. அங்கே போயாச்சு. அங்கே போய் அங்கே சாமுண்டிக்கு போனோம். அப்போ தான் நமக்கு இந்த இதெல்லாம் முடிஞ்ச சமயம். ஆமாம். அப்போது அவள் அங்கே கார்த்தலை தரிசனம் இல்லை. ஆனால் வெளியில் நாங்கள் இது கொடுக்க முடியாது, உள்ளே தான் கொடுக்க முடியும். எல்லாருக்குமே ஏதோ அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டா. அது சரிப்பட்டு வராது. கரெக்ட்.
அது பீடாதிபதிங்கிறவ மரியாதை ஒழுங்காக பண்ணணும். இல்லை அது அப்படி இருக்கிறதா இவாளுக்கு இங்கே என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாலும் தெரியாது. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்தா சரின்ட்டு உடனே என்ன பண்ணிட்டு உடனே என்ன பண்ணிட்டா கணேசனை கூப்பிடுங்க அப்படின்றார். சரி. உடனே சேகர் பண்ண நைட்டோட நைட்டாக வந்துட்டு உடனே ராத்திரி கிளம்பி போட்டு படுத்த 1 மணிக்கு போனேன்னா காலத்தில் 4 மணிக்கு ஜலஸ்பத்துக்கு இருந்தா பார்த்தோன்னே வந்துட்டியா அப்படின்னா அப்படி சொல்லும் போதே அது ஒரு இது அவன் கேட்டுக்கோ அப்படின்னா அப்புறம் திருப்பி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உள்ள. சரி அது மாதிரி நம்ம எங்கே தூங்குறது? கரெக்ட். பெரியாள் கோவில்கிட்ட போய் வாழை பார்த்து, ஏன்னா நமக்கு இது எல்லாமே பெரியவா கொடுத்து தான் இந்த என்டோமெண்ட் தான் ஒரு எல்லாரும் பழக்கம். கரெக்ட். கான்டாக்ட் எல்லாம் உடனே போய் என்னடா என்னாச்சு ஏன்டா இது பெரியவா வந்துருக்காடா என்ன நீ எப்படி பண்ணுற எப்படி அந்த பையன்லாம் நம்மள்கிட்ட இல்லை குருவில் ஏன்னா குருவுன்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க எத்தனை இப்படி இருக்கா அப்படி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றுடா இது பார்க்கணும் அப்படின்ட்டு அதில் ஃபோன் பண்ணி எங்கள் கமிஷனர் ஒருத்தர் இருந்தால் அவன் ஏஎஸ் அவர் ரிட்டையர்டாக இருந்தான் அப்போ தான் அவனை மாதிரி இருக்குது சார் எழுப்பினேன். எழுப்புறதுக்கே பயம், ஏன்னா வெள்ளை ராத்திரி படுத்துன்னு காலத்தில் எழுப்பி இருந்திருப்பா என்ன சொல்லணும் ஏன் சொல்லணும்னு வச்சுட்டு சார் அடித்தேன். அவாத்துலேருந்து ஃபோன் அடித்தேன்னு எடுத்துனான். யார் வேணும்னா நான் தான் வேணா அப்படின்னு ஏழை உருளே அப்படின்னு இது மாதிரி சமாச்சாரம் இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் நீங்கள் இது மாதிரி ஆயிருக்கு கௌரவ விஷயம் இது அதனால் எங்கேயாவது பண்ணி ஆகணும் நீங்கள் அப்படின்னு. யார் எதையும் கொடுங்க அது ஏன் கொடுக்க மாட்டேங்கண்ணா அப்படின்ட்டான். எல்லாம் ஆயிடுத்து. அவனை கூப்பிட்டு உடனே அதிகாரி அவன் அது மாம்பழங்க கொடுக்குறேன் அப்படின்ட்டான். இது என்ன நினச்சின்றாலோ என்ன ஆச்சோ தெரியாது, புது கமிட்டர் நினச்சிட்டானா அவன் என்ன தெரியாது. அது வச்சுட்டா சரி சாமின்னா அவன் கொடுத்துட்டான். உடனே ஆர்டர் பண்ணியாச்சு. பெரியவள் நான் வர சொல்லிட்டோம். வந்தேன் வாசலில் வச்சு பொண்ணுங்க கொடுத்துட்டோம் அழைச்சி தரிசனம் பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் ஆச்சு. தரிசனம் அனுப்புகிறோம். அம்மாள்கிட்ட கொஞ்ச நேரம் கருணாமாக்கு அப்படின்னு ஒன்று என்னோடப்பா இது மாதிரி சமாச்சாரம் நான் தர போடக்கூடாதுங்க அப்படின்னா அதிகாரிட்ட போய் நானே அவர் என்ன கொஞ்சம் நேரம் உட்காரணுங்கிறார், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னாரு. அப்படின்னு ஒன்று தர போட்டுவிட்டு அர்ச்சகர் அவர் ஏன்னா அர்ச்சகர் இருக்கணும் தனியாக இருக்கும் அதனால் அர்ச்சகர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இரு அப்படின்னா ஒரு மணி இருந்தேன். தரையை போட்டு அம்பாள்கிட்ட ஆரம்பித்தார். இப்படிங்கிறார் கையில் நம்பிக்கிறேன்னு வந்து என்னவோ சொல்லிகிட்டே இருக்கார். இவர் என்ன சொல்கிறார் தெரியல, ஏதோ சொல்கிறார். சத்தம் இல்லாமல் நடக்கிறது 2 பேருக்கும். என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு அப்படியே உடம்பை செலுத்தி கொண்டு இதாக நான் பட்டு கண்ணில் ஜனம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படி ஒரு இதாக எடுத்து உடனே எனக்கு கண்ணை முடியணும் அப்படியே விட்டுட்டான். ஏறான் அப்புறம் அப்படின்னு பெரியவா எல்லாம் வேண்டிட்டேடா எல்லாம் சொல்லிட்டேடா பாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன்டா அப்படின்னாரு. மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டார். என்ன அதுக்கு முன்னாடி அந்த அம்மா முன்னாடி வந்திருந்தா அங்கே வந்துட்டு தான் வந்ததா அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தாலும் அங்கேயே இவர் முடிச்சுட்டாருங்க. அவர் முடிச்சுட்டாரு. வந்துட்டு ஏன் கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு அவளோட இவ்வளோ பொறுமையாக சகிச்சுண்டு அதெல்லாம் தாண்டி இல்லை யாராலும் முடியாது சார். அது சான்ஸே கிடையாது. வேற யார் இருந்தாலும் பண்ணியிருக்கோம். ஆமாம் யார் இருந்தாலும் பண்ண முடியாது. யார் இருந்தாலும் திருப்பி ஏந்து உட்கார முடியாது. சான்ஸே கிடையாது. நிச்சயமா இல்லை. என்ன என்னென்ன சொல்கிறாள் அது இதுங்கிற இதுங்கிற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஏன்னா இது இனி அதான் சொல்ல திருப்பி இப்போ பெரியவாத்திரம் போயிட்டு வந்தா இப்போ ஆமாம் காசி அதில் பெரிய காசி வரைக்கும் போனேன். காசியில் ரொம்ப மண்டமாக நடந்தது. அப்போ தான் பெரியவாட்டு வேண்டினோம் திருப்பதியில். பெரியவா நம்ம மடத்தில் என்னென்ன சர்ஸ் நடந்துட்டுருந்தோம்னா முதல்ல அத்வைத்த சர்ஸ், ஆமாம்
அப்புறமா வந்து பஞ்சாங்க சதஸ் எப்பயும் நடக்கும். குருவார சதஸ்லாம் அப்புறமா ஆரம்பிச்சது. அதெல்லாம் அப்புறமா ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லாரும் பண்டிதாள்லாம் அங்கே வருவா எல்லாம் அதெல்லாம் செஞ்சு இந்த அப்புறமா வந்து வேத பாஷ்ய சதஸ் அது நடக்கும். அது வந்து அது பிரம்மாண்டமாக எல்லாரும் வேத பாஷ்யம் படித்தோம். அத்தனை பேர் வருவா, பெரிய பெரிய பண்டிதர்லாம் வருவா. அது வந்து நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வேத சதஸ் நடக்கும். அப்புறமா ஆகம வேத சில்ப சதஸ் அது நடந்துருக்குது. இது மாதிரி எல்லா சதஸும் எந்த சதஸும் நடக்கலைங்கிறது கிடையாது. அப்படி என்ன அப்போ நம்ம பெரியவாட்ட வரப்படியோட தான் பிரார்த்தனை பண்ணோம். அங்கே வந்து அத்தியவத்து நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. அங்கே அத்தனையாக நடந்தது சார். ஆகம சதஸ் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. பிரம்மாண்டமாக நடந்தது. எப்படி நடந்தது தெரியுமா? சதஸ் அப்படி நடந்திருக்கு. எல்லா சதஸையும் விடாமல் தன்னை சதஸையும் பண்ணி எல்லாருக்கும் திருப்தி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து எத்தனை குடும்பங்களும் வந்துட்டு பிடித்து இருந்தபோது எல்லாம் காசியாத்திரம் பண்ணிட்டான் அத்தனை பேரும். குருவையும் வச்சுட்டு குருவையும் பார்த்துட்டு குரு இருக்கும் போது குருவோட சன்னிதியில் எல்லாரும் யாத்திரை பண்ணிட்டு முடிச்சுட்டார். கடைசியா பெரியவாளும் காசி யாத்திரை அதான் சொல்றேன், பெரியவாளும் காசி யாத்திரை முடிச்சா என்ன. ஏமா பேர்பட்ட மகான்களுக்கெல்லாம் நீ அங்கே போகாத இங்கே போகாத அதை நீ உள்ளே போகாத நீ அபிஷேகம் பண்ண என்ன இது யார் எதுக்கு இதெல்லாம் வந்து பின்ன அத்வைத்தம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. எவ்வளோ ஒரு அர்த்தமே கிடையாது. இவ்வளோ பேதம் இருந்தா எப்படி அப்படிலாம் வரக்கூடாது இல்லையா? அவர் ஒரு மகான் ஒரு சன்னியாசி பண்றார். அவரு அதை பண்றதுக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவர் எதுக்கு போறாரு? ஆமா, தன்னோட ரைட்ல இருக்கிறது தான். அப்ப அதனால இல்லாட்ட எப்படி போவாரு? அப்படி இப்படி பெரியவா வந்து ஒன்னொன்னையும் பார்த்து பண்ணிட்டு இப்போ எப்படி பாருங்க. நான் அப்பயே பிறந்ததுமே தான் சொல்கிறேன், இப்போ தான் சொல்கிறேன். இப்போது இவரோட தபஸையும் பார்க்கணும். அவர் பண்ண விஷ்ணு மாதிரி அத்தனை வேலை செஞ்சுட்டு போயிருக்காரு. இத்தனை ஸ்தாபனங்கள்லாம் பண்ணி இத்தனை இடத்துல பண்ணி இல்லைன்னா அந்த டாக்கா இதுக்காலாம் யாருக்கு தர சரி போய் பெரிய சங்கராச்சாரியா கேட் கூட அந்த கவர்மெண்ட்டே போட சொல்லி அந்த கவர்மெண்ட்டே வரவேற்பு கொடுத்தா அந்த யாராலும் சார் பண்ண முடியும்? ஆமாம், நேபாள்னா உங்களுக்கு சங்கராச்சாரியனா இவர் தான். ஆமாம், நிச்சயமா. நீங்கள் பேஜாவர் சங்கராச்சாரின்ட்டாங்க. அவள் சங்கராச்சாரியனா இவர் தான் தெரியும், ஜெயச்சந்திரன் தான் தெரியும். அப்படிதான் வந்து பாவா அப்படி டிராவல் பண்ணியிருக்காளே. டிராவல் மாத்திரம் இல்லை, சம்பர்க்கத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் நிறைய. அங்கே இங்கே நிறைய சம்பர்க்கம் எல்லா விதத்துலையும் பண்ணி கொடுத்துருக்காருப்பா. மாதிரி பஞ்சாங்க சதஸ்ல நேற்று பார்த்தேன். பாலபிரியம் வந்து நேபாள பிராச்சீன பாரதம்னு சொல்கிறான். இல்லை உங்களுக்கு இவா இப்போ எத்தனை சம்பர்க்கம் வச்சுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? இப்போ ஆமாம் ஆமாம் 24 மணி நேரம் வேலை செய்கிறா. ஆமாம், இப்போ கண்டிப்பாக அத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கா. எல்லா இடத்துக்கும் எல்லா சமாச்சாரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கா. எல்லாம் இத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் காலம் இல்லை. அது அப்படி இல்லை, மாறி போயிடுது. அதெல்லாம் மாறி போகிற சமாச்சாரம் இல்லை. இது வந்து அந்த மாதிரி வரக்கூடாது, அந்த பாவனையே வரக்கூடாது. இதுக்கு என்ன வேணுமோ இன்னும் நிறைய செய்யணும். எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒரு விஷயம் செய்யணும் சார் எல்லாருமே. நாம் ஜனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஜனங்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்கா. ஆமாம் ஆமாம், அவளில் வந்துடுத்து விடாதிபதியெல்லாம் எல்லா விடாதிபதியும் ஒன்றா உட்காரணும். அத்தனை விடாதிபதியும் ஒன்றா உட்காண்டா போகிறோம். எவனாலும் பேசுனா பாருங்க, ஒருத்தன் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான். இன்னுமே யாரும் பேச மாட்டான். யாரும் பேச மாட்டார். பெரியவா இப்போ 100 வருஷத்துக்கு வேதத்தை அந்த விருட்சத்தை பண்ணிட்டு போயிட்டு வளர்த்துட்டா. இவா 2 பேர் இப்போ அதுக்கு என்ன வேணுமோ அந்த யோத்ரசம் எப்படி நடக்கிறது, எப்படி நடத்தின்னு இருக்கா பாருங்க. நடத்துறா. அதுக்கெல்லாம் என்ன வேணுமோ அந்த அதுக்கு வேண்டிய போஷணமோ என்ன வேணுமோ ஜலத்தை விட்டு அதெல்லாம் பண்ணி இந்த விஷயம் ஜம்முன்னு பண்ணிட்டா. இந்த விதம் வெறி பிக்ஷாந்ததையே குழந்தைகளை பார்த்துட்டு குழந்தைலாம் வந்து பாடசாலை படிக்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், 8 மணிக்கு பூஜை போகிறேன், என்ன சீக்கிரம் பூஜையை முடிச்சிடுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. சரின்னா அங்கேருந்து நாங்கள் அங்கே வரும்போது இந்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கா, குழந்தைகள் 100 பேர் வந்திருக்கா அப்படின்னு இவர் சேஞ்ச் பண்ணிட்டு
அவங்க வாசல் வந்து நின்றுருக்காரு. பார்த்தேன் வீடியோவில் பார்த்தேன். ஆமாம், அவர் வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி பண்ணி படத்துக்கெல்லாம் சந்தனம் தானே இட்டு அதோட வந்து என்ன சார் பெரிய விஷயம் இது என்ன சொல்லணும் சொல்லுங்க நீங்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம், இவ்வளோ சந்தோஷம் அவருக்கு, இவ்வளோ இது நமக்கெல்லாம் எப்படி இருக்கு. ஆமாம், பெரிய பெரிய விஷயம் தான். அப்படி விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் கொண்டு பண்ணிருக்கா. எத்தனை இது இத்தனை பண்ணியா அவனுவா. ஆமாம், இவளுக்கு நிறைய பொறுப்பு. தனியாக வேற இருக்கா, தனியும் பண்ணுறாரு. பெரிய விஷயம். எத்தனை சமாச்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதிரி சொல்லி மாளாது அத்தனை விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறையகள் நாமெல்லாம் நிறைய செய்யணும். நம்மளாம் வாலண்டியராக போய் நிறைய வேலை செய்யணும். நம்ம வந்து அது எல்லாரும் அது வரணும். எல்லாம் தன சகாயம் பண்ணுறது ஒரு பக்கம் பண்ணுறா, நிறைய பேர் பண்ணுறா, இன்னும் பண்ணணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரீர தர்மமாக நம்ம வேலை செய்யணும். சத்தியமாக வேலை செய்யணும். கரெக்ட், சத்தியமாக வேலை செய்யணும் பண்ணி நம்ம வந்து நம்ம மடத்துக்கு இப்போ கொஞ்சம் பாடுபட்டோம்னா நம்ம குடும்பங்கள்லாம் சௌக்கியமாக இருக்க போகுது. வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நம்ம குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும். பெரியவாளோட சம்பர்க்கத்தை வச்சு நாங்கள் ஒரு பிரசாதம் கொடுத்தா போகிறோம். ஆமாம், என் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பிரசாதம் கொடுப்பா. அவ்வளோ போகிறோம் அதுகளுக்கு, அவ்வளோ குஷியாடன்னா. அந்த மாதிரி குழந்தைகள் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் காமிச்சிட்டேன்னா அவள் அனுகிரகமாக அவளே அதை பண்ணிடுவா. அந்த ஒரு தடவை நம்ம கூட்டின்னு போனால் நம்ம 2-3 தடவை கூட்டின்னு போனோம் பண்ணணும் எல்லாம் பண்ணாங்க. அவள் குழந்தைகளுக்கு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆமாம், நாம் அதை செய்யாமல் நம்ம என்னவோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது பண்ணோம் அது பண்ணோம் எல்லாத்தையும் வச்சு தான் பண்ணணும். மாதிரி சமாச்சாரம். அந்த 90 பவுன் விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயம் விட்டுட்டு வந்து வித்வானை வரவழைச்சிருந்தீங்க பெங்களூர்லேருந்து. ஆமாம் 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 ஆமாம், அது பெரிய சமாச்சாரம். சொல்லுங்கள். அதில் என்னாச்சு, எல்லோரும் கொடுத்துட்டா. பெரியவா வந்து இங்கே லக்ஷ்மி நரசிம்ம சாஸ்திரிகள் இருந்தார். அவர் பெரிய பண்டிதர், தர்க்கத்தில் அசாத்தியமான பண்டிதர். அவரை பீட் பண்ண முடியாது. அப்படி அப்பேற்பட்ட பண்டிதர். அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு பெரியவாளுக்கு அண்ணாதுரைங்கிட்ட சொல்லி அவர் ஏற்பாடு பண்ண சொல்லி போய் பார்த்து அவர் 2-3 தரம் போய் அலைஞ்சு பேசிப்பிட்டு வந்திருக்காரு நினைக்கார். அவர் வந்து சந்திரசேகர் பார்த்துட்டு யார்கிட்ட வாசிச்சோன்னு நினைக்கிறேன். அவர் சரி அபிநவ திட்டார்த்த சுவாமி ஏதோ பாடம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாள். கொஞ்சம் ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்காவா. ஆமாம், நல்லா பாடம் சொல்லுவாள். அவ்வளோ இது. அதனால் அவதனால மனசில் அவருக்கு தான் இருந்தால் என்ன காரணம் என்னவோ தெரியாது. அவர் வரல. அவர் 2 தடவை ஒரு 3-4 தரம் போகணும், இன்னும் இதாகலை அப்படின்னு. பெரிய உடனே இந்த நம்ம பையன் இந்த பையன் இருக்கானே அவனை கூட்டின்னு பையன் அப்படின்னு சொல்லி அங்கே திருப்பி அவன் வந்தார். அவர் வந்து ஐயங்கார் மாதிரி சமாச்சாரம் அண்ணாதிரையங்கார் சொன்னார். மறைமாமான்னு தெரியும், அவனுக்கு தெரியுமான்னார். அம்மா நன்னா தெரியும், ரொம்ப குஷியாக இருப்பார் என்கிட்ட அப்படின்னு. போன உடனே ஓ ஏமையா கணேஷு வச்சேனாவா ராம் ராம் தெலுங்குவர். சரி நான் பேசினா ராம்னா உடனே மாமி இருந்தா பொண்ணு அப்படிமா சரின்ட்டு பேசிட்டு இருந்துட்டோம். அப்போ சொன்னேன் மாதிரி பெரியவா கூப்பிட்ருக்கா, இது வந்து பெரிய அனுகிரகம், அந்த நீங்கள் வரத்துக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் முடியாது என் சரீரத்தை பாரு, அவருக்கு இந்த கை இப்படி இருக்கும், கால் ஒரு மாதிரி இருக்கும், நடக்க முடியாது, நடக்கலாம், கீழே கீழே உட்கார முடியாது, இவ்வளோ மாரி இவ்வளோ வருஷத்துலாம் உட்காரணும். அவர் இந்த வருஷத்தில் உட்காந்து தான் உட்கார முடியும். அவர் காலம் மடக்கி உட்கார முடியாது. 2-3 பலகா போடணும், அப்படியே தான் உட்காந்து சாப்பிடும்போதும் அப்படி தான் வச்சு தான் பண்ணுவேன். அப்படி அப்போது நான் சொன்னேன், சாஸ்திரிகாரோ பெரியவா வந்து இந்த மாதிரி கேட்க நீங்கள் வந்து வந்துடணும், நான் இருக்கேன் உங்களோட, கார்லாம் வரும், கார்லாம் கூட்டிகிட்டு போடலாம் பண்ண அப்படின்ட்டு சரின்ட்டு பண்ணிட்டோம். பெரியவா ஏதோ ஒரு பாடுற அந்த ஊரில் இருந்தா ஆந்திரா கிட்டேயா இங்கே வந்து அவன் எனக்கு தெரியாமல் அங்கே அவரை மெதுவாக கூட்டின்னு போகிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே கூட்டின்னு போனோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே பெரிய அந்த அங்கே வந்து இவருக்கு கீழே உட்கார முடியாது தெரிய வச்சுருந்தோம். ஒரு சின்ன மேடை, இவ்வளோ பெரிய மேடை, ஒரு உட்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதான் இருந்து அங்கே போய் இவரை கூட்டின்னு போய் நிற்கிறாரு. ஒன்று உட்காண்டார், உட்கார சொன்னா பெரியவா உட்காந்தார். பெரியவா வந்தார், ஏன் நின்றுட்டோன்னே அப்படி நமஸ்காரம் என்னாச்சு எல்லாம் ஆச்சு. பெரியவாடும் குஷலம்பான்னு விசாரிச்சா எல்லாம் ஆச்சு. பெரியவா வந்து லக்ஷ்மி நரசிம்ம சாஸ்திரி அப்படின்னா ஆமாம் அப்படின்னா உடனே இவர் வந்து இன்னார் அவப்பா இதெல்லாம் சொன்னார். உடனே பெரியவா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லிட்டு
உங்களை பார்க்கணுன்னா நான் கூப்பிட்டேன் அப்படி சொல்லி பெரியவா சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னா ஏன் வந்து அவருக்கு இந்த ஒரு பவுன் அந்த அம்மாவுக்கு புடவை வேஷ்டி அதுக்கு பிறகு என்ன இதெல்லாம் வச்சுருந்தா எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி எல்லாம் பண்ணேன். உடனே அவர் சொன்னார், பெரியவாட்ட நான் வந்து நான் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னார். பெரியவா கேட்கணும், நான் சொல்லணும் அப்படின்னு. சரி, பெரியவா என்ன கேட்குறாலும் அதை சொல்லணும் மாதிரி சொல்லலாம். இல்லை பெரியவா கேட்கணும், கேள்வி கேட்கணும், பதில் சொல்லணும், அப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் சரின்ட்டு பார்த்தா இல்லை நீங்களே ஆரம்பிச்சுக்கணும்னா பெரிய கீழே உட்காந்துட்டேன். மேடையில் உட்காந்துக்காரு வேண்டாம் அப்படின்னு. உடனே ஆரம்பித்தார் பெரியவா. இது ஒன்று சொல்ல ஆரம்பிச்சார். கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு பிரவாகம் மாதிரி ஓடுறது அவருக்கு. அவர் இதில் பெரிய வித்வான. முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் ஆச்சு. வந்து அற்புதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணேன். தர்க்கம் இல்லையா? ஆமாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு இந்த இடத்துல எப்படின்னு கேட்டா பெரியவா. அது வந்து இந்த இடத்துல இப்படி தான் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் நான் கேட்டா திருப்பி அப்படி தான் அப்படின்னார். உடனே புஸ்தகத்தை எடுத்துன்னு சொன்னான். இந்த கிரந்தம் இதுதான் நீங்களும் வச்சுருக்கீங்களா? ஆமாம் இதுதான் அப்படின்னார். உடனே இவளோட பெருட்ட சொன்னேன். கூட இருக்கிறாள் இத்தனாவது பக்கம் இத்தனாவது வரிசையில் அந்த வாக்கியத்தை காமி அப்படின்னா அவள் எடுத்து அதை எடுத்து போய் காமிச்சா, படித்தா, பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. இருந்தார் வந்து திருப்பி சொல்கிறார். 3 தடவை சொன்னார். அது அங்கே அந்த 3 எழுத்து அக்ஷரம் 3 அக்ஷரமும் 4 அக்ஷரமும் ஏதோ தப்பாக வித்தியாசம் தப்புன்னு சொல்லணும். நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, வித்தியாசத்தில் இருக்கு போல இருக்கு. அதை வந்து அவர் அதை இது பண்ணேங்கிறத இவ வந்து இவனை பார்த்துட்டு அவர் அப்போ இது இதே தானே கிரந்தம் அப்படின்னு திருப்பி நிரூபணம் பண்ணிக்கிறான், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆமாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு உடனே அந்த புஸ்தகத்தை முடினார். ఏమయ్యా గణేషు, ఇది సాక్షాత్ పరమేశ్వరుడపయ్యా ఓది, ఇది దేవతే మనిషి కాదయ్యా ఇది அப்படின்ட்டார். உடனே ఎందుకు பிடிச்சுவாருன்னு அப்படின்னாரு. ఎందుకు நின்றார், கண்ணில் ஜலம் விட்டுறார். నేనేమీ లేదు, నేనేనో భర్జరి అనుకున్నాను. నేను ఏమీ లేదు, పోయింది. அதுதான் மகிமா போయింది. மையமே ஒரு பக்கம், இவர் சொல்றதையும் ஒரு பக்கம். ஆமாம் పోయింది. నాది కరెక్ట్ అయినాను ఇప్పుడు నేను కరెక్ட் అయినాను அப்படின்னாரு. இப்படிலாம் சொல்லி அவரை கூட்டின்னு வந்து திருப்பி கூட்டின்னு வந்து விட்டோம். இதுக்கு சொல்கிறேன், அந்த அந்த இதெல்லாம் கூட அந்த மாதிரி பெரியவா வந்து அப்படி எல்லாருக்கும் அதை சமர்ப்பிக்க சொல்லி பண்ணி. வேதத்துக்கு அவ்வளோ மரியாதை இல்லை, வேதம்தான், வேதம் சாஸ்திரம் அவ்வளோதான். இதுதான் அவளோட மூச்சு காத்து. அப்படி வழி மற்ற சமாச்சாரங்கள் பெரிய இன்சிடென்ட் இல்லை வந்து உங்களுக்கு ஒன்று நான் வந்து எடுத்து வச்சது எல்லாத்தையும் திருப்பி அது லைனில் விட்டு போயிடுத்து. இப்படி ஒன்றுனா விட்டு சொன்னதுலாம் பெரியவா என்ன நினைக்கிறாளோ அதுதான் வரும். அப்படி இது வந்து எத்தனை நீங்கள் இது பண்ணாலும் கூட அத்தனை. அதே மாதிரி பெரியவாளுக்கு வந்து புது பெரியவாளுக்கு வந்து நாங்கள் அடுத்ததும் அவளை அடுத்ததும் அங்கே கலவையில் ரொம்ப நாள் எடுக்க முடியல, நாங்கள் இருக்க வைக்கல. ஆமாம் அந்த சமயத்தில் ஆமாம் எங்கே போனாலும் பாத பூஜை வச்சோம். கர்நாடகாவில் எங்கே போனாலும் பாத பூஜை வரவேற்பு வச்சுட்டோம். போனால் ஒரு 35 பாத பூஜை, 25 பாத பூஜை, எல்லாரும் லைனாக உட்காத்துவோம், மைக் வச்சுப்போம். நாங்கள் இங்கேருந்து சொல்லுவேன், பாத பூஜை இங்கே முன்னாடி ஒருத்தர் உட்காத்துவோம், அத்தனை பேரும் பாத பூஜை கொண்டுவா ஜமா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம். அப்படியே இதெல்லாம் ஒரு ஆனந்தமான சமாச்சாரம். நானே உங்களை எவ்வளோ வாட்டி ஒசூர் பார்டரில் பார்த்துருக்கேன். அழைக்கிறதுக்கு நீங்கள் வருவேன். இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் ஆடுறதெல்லாம் ஒழுங்கோ
நீங்கள் பாட்ட சொல்கிற ஞாபகம் வருது. இங்கேயே நான் அந்த இதுகிட்ட தான் நம்ம முழுபாகிலேருந்து அந்த பக்கம் அந்த பாடல் நங்கிலி நான் தண்டோன்னு அங்கே பாடுறேன். அங்கே தான் நிறைய போட்டுருக்கும் பெறும். அந்த பக்கம் தான் வந்துருந்தா. ஒரு தடவை நாங்கள் போனோம். சந்திரமுடி மாமா ஏய் போகணும்பா கணேஷ் போகணும் அப்படின்றார். சரி மாமா போகணும் அப்படின்னு நான் போங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் நாழி எடுத்து ஒரு 20 நிமிஷம் வித்தியாசம் எடுத்து அவர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு பொண்ணு வச்சுருப்பார். அவர் கிளம்பிட்டார். அவர் கிளம்பிட்டார். நான் அங்கே போகிறேன். வந்து அந்த சுந்தரேசன், ரயில்வே சுந்தரேசன் அவர் டிஆர்எம் இருந்தார். அவரும் வந்தார். கணேசன் மாமா கிளம்பிட்டாராம். அவருக்கு மாமா அவர், இவர் வருமா, அம்மா என்ன மாமா பண்ணுறது, சரி நம்ம வண்டி எடுத்து போகலாமா அப்படின்னாரு. சரி மாமா அவங்க வண்டியில் போயிடலாம் அப்படின்னு. சரி பொண்ணு ரெடி பண்ணிட்டு அங்கே போனோம். 25 நிமிஷம் 30 நிமிஷம் தான் வித்தியாசம் வச்சுக்கோ. அவர் அடின்னு அடிப்பார் வண்டியை. சந்திரமுடி மாமா ஐயோ பறக்கும் வண்டி. அவெல்லாம் அந்த அப்படி என்ன ஜம்முன்னு ஓட்டு வருவார். பெரிய ஆள் வச்சுருந்தா அத்தனை ஓட்டுவார் ஜம்முன்னு. வர சாத்தியம். அவர் முன்னாடி போயிட்டார். அவர் போயிட்டுருக்கார். இவர் பாட்டில் வந்தாச்சு. இவர் போனதுக்கப்புறம் 20 நிமிஷம் வித்தியாசம் எங்களுக்கும். 20-25 நிமிஷம் வித்தியாசம். நாங்களும் போயிட்டோம். பெரியவா அங்கேயே தான் இருக்கா. ஆனால் வெயிட் பண்ணுறான்னா எப்படி அங்கே வண்டியை நிறுத்திட்டு சந்திரமுலே அது யார் போகிறான் அவனை கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஆசீர்வாதம். அங்கே அவரை கூப்பிடுங்க. வேற வேலை இல்லை அவருக்கு. அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறார். அதுக்குள்ளே வச்சு நாங்கள் அங்கே போனோம். கொஞ்சம் முன்னாடி நிறுத்திட்டு அங்கே நிற்கிறார். இறங்கிட்டார். இறங்கி முதுவா என்ன அந்த பொருள் தொட்டுட்டு நடந்து ரெண்டு முன்னாடி நடந்து வந்துருக்காரு. நாங்கள் அதுக்குள்ளே பொருள் கொடுத்துருத்தோம். எனக்கு ஒரே அழுகி வந்துடுத்து. லேட்டாக போனது. பெரியவா நிற்கணும். பெரியவா 10-20 நிமிஷம் தான் வித்தியாசம் தான். நான் முன்னாடி வந்துட்டேன்டா. நான் முன்னாடி வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பொருளை தொட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே கூடணும். எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் அது அப்படின்னு சொல்கிறீங்களே அது மாதிரி விட்டா அதெல்லாம் வந்து பெரிய அனுகிரகம் அதெல்லாம் நடந்துச்சு. பார்த்தாலும் இல்லை இந்த முலபாகலுக்கு புதுப்பிரிவா வந்து மூலபாகலுன்னு ஆஞ்சநேயரோட க்ஷேத்திரம்னு சொல்லி. ஆமாம் ஆஞ்சநேயர் தான் அங்கே இருக்கார். அங்கே ஆஞ்சநேயர் தான். ஆமாம் அவருக்கு தாழம்பூ தான் தினம் இதுலேருந்து காட்டிலேருந்து எடுத்துன்னு வருவா. தினம் அந்த தாழம்பூ வைக்கணும் அவருக்கு. அப்படிதான் அது ரொம்ப பவர்ஃபுல் இடம்னு சொல்லி. ஆமாம் மூலபாகல். ஆமாம் முலபாகல்கிட்ட அப்படியே ஒரு க்ஷேத்திரம். எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பெரியவா வந்து நிறைய காரியங்கள் என்ன அவள் அத்தனை 1-2 இல்லை, நிறைய சமாச்சாரங்கள். இப்போ பலவிரோதம் நிறைய இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இனிமேதான் தெரிஞ்சுன்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் கூட போனாலாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் தான் பார்த்து கேட்டு எல்லாத்தையும் சொல்லணும். நீங்கள் வேணால் அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம மடம் பண்ண கும்பாபிஷேகங்கள் எவ்வளவோ புதுப்பிரிவா எவ்வளவோ கோவிலுக்கு கும்பாபிஷேகம். ஐயோ அது எங்கேருந்து கணக்கு போட்டுறோம், கணக்கே போட முடியாது. எத்தனை கும்பாபிஷேகம், எத்தனை கோவில்கள். இப்போ நீங்கள் அந்த கோவில் ஞாபகம் வருது பாருங்க, பழசெல்லாம் தோண்டி எடுத்திருக்கா பாலபி. ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுறது தெரியுமா, இப்போ இந்த ஆனந்த கருவாடைகளை வச்சுட்டு பழைய கோவில் காஞ்சிமுக சுற்றி எல்லா இடத்துலையும் அங்கே போகணும், இங்கே பாராயணம் பண்ணணும், அங்கே விளக்கேற்றணும், ஒரு நைவேத்தியம் பண்ணணும். இப்படி ஒரு கோவிலுக்கும் அந்த மாதிரி எல்லா கிராமத்து கோவில் அதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காரு. அந்த பட்டாச்சாரியா அவளெல்லாம் பண்ணி அவளெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு இங்கேருந்து அதை பாராயணம் பண்ணணும், அதை அங்கே விளக்கேற்றணும் மாதிரி பண்ணி இப்போ அந்த பழசு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கார். இப்போ கேரளா எக்கச்சக்க வேலை. கேரளா வந்து அந்த ஜனங்கத்தை அப்படி அதை ஜனங்க இதை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவளெல்லாம் அங்கே கூட்டு சேர்ந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி அவள்லாம் பஜனை கஜனா வச்சுருந்து அவள்லாம் போயிட்டு ஸ்ரீவித்யா அவள்லாம் நிறைய வேலை செய்யுது. ஏன்னா அத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் நஞ்சமா இல்லை. இப்போ ஒரு கேம்ப்லேயே கேரளா பద్ధதியில் இப்போ புதுசாக ஒன்று முன்னாடி மாதிரி சும்மா இருக்கிறது இல்லை. பெரியவா இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்க உட்காந்து இத்தனை காரியம் பண்ணுறார்.
பூஜ்யம் மணியும் பண்றார், லோகியும் பார்க்கிறார், வேதியாளர் வந்தா பார்க்கிறார், அவனையும் பார்க்கிறாரு, எஜமானியும் பார்க்கிறார், ஆமா நம்மளையும் பார்க்கிறார், காஷ்மீரையும் பார்க்கறாரு. காஷ்மீர் விட்டுட்டு இல்லைங்க, எல்லாம் எங்கெங்கயோ காஷ்மீருக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. காஷ்மீருக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. விட முடியுமா? வேற விட முடியாது. இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நல்ல பெரிய பாக்கியம் எங்களுக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். இது நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் சிலதெல்லாம் ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி நம்ம பண்ணி வைக்கணும். இது வந்து இந்த இதெல்லாம் அனுகிரம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம், பெரிய பாக்கியம். இது எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாரும் நான் ஒரே பிரார்த்தனை தான் என்னோடது, எல்லாம் நம்ம மடத்துக்காரன்னா சேர்ந்து ஒரே ஒரு இதில் வரணும். ஒரே குறிக்கோள் மாத்திரம் இல்லை, அதுக்கு என்ன சொல்றது, ஒரே பெல்ட்டுக்குள்ளே வரணும். அந்த பெல்ட்டுக்குள்ளே வரத்துக்கு நம்ம எல்லாம் என்னான்னு ஒன்று, என்ன நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து மெம்பர்ஷிப்போ இல்லை நம்ம எல்லாம் ஒன்றா வந்து ஒரே பிக்ஷா இல்லை ஒரே ஏதோ ஒன்று பிக்ஷா வந்து சொன்னால் பிக்ஷாந்தம் பண்ணிட்டு இருக்கோமே, அது இல்லை, எல்லாரும் வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லா ஊர்லேருந்து எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் அதில் இருக்கணும். ஒரு கமிட்டி ஒன்றா ஒரு வருஷத்துக்கு 2-3 மீட்டிங் பண்ணணும். எல்லாரும் வந்து சேர்ந்து என்னென்ன பண்ணணும் அதுதான் நடந்துட்டு இருக்கணும். பெரிய அந்த ஊருக்கு வராளா, அந்த கமிட்டி முழுக்க வேலை செய்யணும். அந்த ஊருக்கு வரானா வெயிட் செய்யணும், அந்த கமிட்டி இப்படி பல விஷயம். அப்பா அவளுக்கு நிறைய டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ அந்த ஊர் போகணும் அவனை பிடிக்கணும் யாரை பிடிக்கணும், இதே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் நான் என்னோட பிரார்த்தனை. அதான் இப்போ மல்லேஸ்வரத்தில் இப்போ அந்த 60 வருஷம் ஆக போகிறது இல்லையா, வேதரக்ஷண நிதி ட்ரஸ்ட்டுக்கு, அதுக்கு இப்போ ஒரு மீட்டிங் வச்சுருக்கா இல்லையா 14ஆம் தேதி. இதே இந்த சொல்கிறேன், இன்னும் 2 விஷயம் சொல்லுங்கள். புதுப்பிரிவாளது என்ன பண்ணால் இங்கே வந்தா உட்காந்துருந்தா, அப்படி ஒருத்தரும் இல்லை தரிசனத்துக்கு. அவள்லாம் வந்துட்டு போயிட்டா எல்லாரும் எடுத்து ஜனங்க. ஆமாம், உனக்கு தான் இந்த ஊரில் நல்ல பழக்கம் இருக்க அப்படின்னா, சரி ஆரம்பிச்சுட்டார். மனசுக்குள்ளே திணித்து எத்தனை மடங்கள் இருக்க அப்படின்னார். சரி, அது இருக்கு இது இருக்குன்னு. மாத்து மடம் எவ்வளோ இருக்கு, ஐங்கார் மடம் எவ்வளோ இருக்கு, ஸ்மார்த்த மடம் இருக்கு, லிங்காயத்து வீரசிவங்கிறாள் எவ்வளோ இருக்கு, மூர்சாவர மட்டான்னு ஒன்று இருக்கு அவளது எப்படின்னார். உடனே நான் சொன்னேன், பெரிய அடுக்கடுக்காக கேட்டுட்டள், நான் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள லிஸ்ட் எடுத்து எல்லாம் லிஸ்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் எடுத்து என்னோட லிஸ்ட்டு முதல்ல போட்டு வாட்ட தான் கொடுத்தேன். யார்கிட்ட இந்த ராம்குமார் வாட்ட தான் கொடுத்தேன். சரி, அது மடத்துக்கு போய் எடுத்து வாட்ட தான் நான் கொடுத்துருந்தேன். இப்போ எல்லாத்தையும் இப்போ தான் அந்த நேர சம்பர்க்கத்தில் வச்சுக்கிட்டோம். கொடுக்கவில்லையே, அது லிஸ்ட்டு ரெடியாக எடுத்தது ஃபஸ்ட் கிளாஸாக. மது மடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-18 மடமாக இன்னும் இருந்தது. சரி இருக்கு. என்ன நம்மளோட அத்வைத்த மடம் வந்து 7-10 அத்வைத்த மடம் அந்த பேர் அவளோட அந்த மேனேஜரோட இது நம்பர் அப்படி போட்டு கொடுத்தேன். கூடலி இடநீர் மட்டம் எல்லாமே போட்டு கொடுத்தேன். அது மாதிரி லிங்காயத்து மட்டத்தெல்லாம் போட்டேன். அது மாதிரி போட்டு கொடுத்தேன். மாதிரிலாம் அது மாதிரிலாம் பண்ணோம். அது முடிஞ்சுது. அப்புறமா இன்னொரு வந்தபோது, ஆமாம் இந்த ஊரில் எவ்வளோ பாடசாலை இருக்குது கர்நாடகாவில் அப்படின்னார். வந்து அப்படி அப்படின்ட்டார். எப்படியே இவ்வளோதானே அப்படின்ட்டார். என்னடா இது அப்படின்ட்டு உடனே ஒரு சில திரும்பி கிளம்பி போயிட்டார் திருப்பதிக்கு. உடனே சாயந்தரமே உட்காந்து, சரி பக்கத்தாத்தில் அந்த ஃபோனை வச்சுட்டு நான் இவ்வளோ பைசா தரேன், தயவுசெய்து பண்ணுங்கன்னு ஒன்றா பிடிச்சி அங்கேருந்து அங்கே லிங்க்கு, அங்கேயும் பக்கத்தில் யார் இருக்கா இந்த அந்தந்த பிராந்தியத்து ஜில்லாவார் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து 32 பாடசாலையை ரெடி பண்ணி இங்கே வந்து கிராப் வச்சுருக்கா, இவா இப்படி இது இருக்கு, வேதம் இவள் இத்தனை பேரோட ஸ்கூலுக்கு போகிறா, இவாளுக்கு அங்கே சாப்பாடு அது இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, இத்தனை அதுக்கு சம்பாவனைன்னு கொடுத்துட்டுருக்கா, இப்படியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எந்தெந்த ஊர் எந்தெந்த என்னங்கிறதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு திருப்பதி போனேன். விட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு பேன் ஒன்று போனோடனே என்ன கணேச்சோ அப்படின்னார். திடீர்னு அப்படி என்ன கணேச்சோ அப்படிம்பார், என்ன கணப்பாடி அப்படிம்பார், அப்படியே மாற்றி கொண்டுவார். ஒன்று என்ன கணேச்சோ அப்படின்னார்.
நான் நீங்கள் தான் பேன்ட்டு என்னடா அப்படின்ட்டா. அப்படி இல்லை பெரிய அப்படி சொல்லிட்டா அப்படின்னு. அதனால தான் வேலை செஞ்சுருக்கேன். என்ன வந்துட்டா அந்த அந்த ஆனந்தம் வந்துட்டா அந்த முஞ்சியில் இருக்கு, அது தெரியும் பட்டுன்னு வந்துட்டா கொண்டாங்க அப்படின்னாரு. பார்த்தார், 14 பாடசாலை எல்லாத்தையும் படி அப்படின்னாரு. நான் ஒன்று நான் படிச்சுட்டே வந்தேன். இது இப்படி இந்த பாடசாலை இப்படி இந்த பாடசாலை இப்படி. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? சரி ஒன்று பண்ணு, இந்த குழந்தைகள் எல்லாரையும் மல்லேஸ்வரம் இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு ஒரு செமினார் மாதிரி பண்ணுவோம். ஒரு செமினார் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னாரு. சரி டேட் பெரியவா கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்து இது பண்ணுறோம். நாங்கள் ஒரு கூட இருந்தோம். நான் அவங்க வரலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் டேட்லாம் கொடுத்துட்டார். மல்லேஸ்வரத்தில் செமினார் மாதிரி வச்சு ராமகுமார் நிறைய வேலை செஞ்சுருக்கேன், சும்மா சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் பஸ்ஸில் ஒரு சொல்லி எல்லோரும் பண்ணி எல்லாம் பண்ணிடணும். 3 நாள் மகாசபையில் தான் சாப்பாடு. ஆனால் ஒரே ஆர்டர் பண்ணிட்டார், 2 ஸ்வீட் இருக்கணும் குழந்தைகளுக்கு. கார்த்தால ஆகாரம் கொடுத்துருவோம், மத்தியானம் சாப்பாடு கொடுக்கும், அப்படி இப்படின்லாம் ஆர்டர் பண்ணேன். சரி சபை எல்லாரையும் கொடுத்துட்டு எல்லோரும் பாராயணம் பண்ணுவா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நாங்கள் வேஷ்டி இது வாங்கி. சரி, ஒரே மல்லேஸ்வரம் முழுக்க இதே தான், எங்கே திருமலை இந்த பச்சைக்கு தான். அப்படி சாயந்தர காலத்தில் பாராயணம் பண்ணுவா, ஜம்முன்னு உட்காந்துப்பா. மத்தியானம் பெரிய வந்து உட்காருவா. காலத்தாலையும் கொஞ்ச நேரம் உட்காந்து போவா. மத்தியானம் உட்காண்டோடனே 2ஆம் நாள் சாயந்தரத்தில் வந்து என்னென்னு கேட்டால் கொஞ்ச நேரம் அவளோட கஷ்டங்கள் என்ன, சமாச்சாரங்கள் என்ன, இதெல்லாம் சொல்கிற மாதிரி பெரிய 2 நாள் கேட்டுட்டு 2 நாள் முடிஞ்ச உடனே கிட்ட சொன்னால், ஏய் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன், யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற சொல்லு என்ன, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம மடத்தில் செய்வோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். சரி பெரிய நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். மறுநாள் அன்றைக்கே உடனே ஒரு 5-6 பேர் வந்து உட்காந்துட்டா. எல்லோரும் எங்களுக்கு இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது, எங்களுக்கு பணம் கொடுக்க முடியல, எங்களுக்கு ஹால் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு, அதெல்லாம் எழுதிக்கோ அப்படின்ட்டா. எழுதி இது பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிவிடலாம், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணான்ட்டு அதுக்கப்புறம் அதை காரியம் ஆரம்பித்து அப்பா நான் சொன்னேன், பெரியவா அனுகிரகம் சந்தோஷம், ஆனால் ஒன்று வேணும் பெரியவான்னு. என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல நம்ம இப்போ பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம மடத்தோட பேர் இருக்கணும் அப்படின்னு. பேர் வேண்டாம் ஒன்று ஒன்றுப்பட அப்படின்ட்டார். அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி விடலை அவரை. பெரியவா பண்ணி அவன் பெரியவா அதை பண்ணால் பின்னாடி இன்னொரு பெரியவா இன்னைக்கு சரி பின்னாடி சரி என்ன பண்ணுப்போ அப்படின்ட்டார். உடனே அதை ஆர்டர் போட்டு எல்லாருக்கும் எங்களோடது அங்கே போர்டு போட்டு வச்சு நாங்கள் பண்ணுவோம். கரெக்டாக நல்ல விஷயம் அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி அது சோரியமாக இருக்குது. அத்தனை பண்ணியிருக்கோம், அத்தனை இது நடக்கிறது, இப்படியெல்லாம் நடக்கிறது. கரெக்டு. மகாபெரியோட இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வித்யாரண்யர் முக்கியமான ஒரு ஆச்சாரியர் நம்ம இதில். வித்யாரண்யர் வந்து பெரிய மகான். ஆமாம். வந்து காஞ்சிபுரத்தில் வித்யாரண்யர் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னா கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. வித்யாநகர் விஜயநகர். ஆமாம், எம்பையரோட வக்க புக்கான வாழ்க்கை ராஜா. ராஜாக்கு இவர் தான் ராஜ ரிஷி, ராஜகுரு தெரியுமா அப்படின்னா. அது வந்து அவரோட குரு தெரியுமா அப்படின்னா. தெரியாது பெரியவான்னு. அவரோட குரு என்ன வித்யா தீர்த்தர்னு பேர் அப்படின்னா. பெரிய வித்யா தீர்த்தர் வந்து காஞ்சி மடத்தில் 50 வருஷம் பீடாதிபதியாக இருந்தவர் இருக்கார். அந்த சமயத்தில் சிங்கேரிலையும் பார்த்துட்டு இருந்திருக்கார். சரி சரி சரி. இது இந்த கிணத்துங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த வித்யாரண்யருடைய இடத்துல ஒரு பாடசாலை இருக்கணும் அப்படின்னு மனசில் இருக்கு. அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு இருந்தால், அது மாதிரி அவர் வந்து அவர் தெரியுமோ நோக்கு எஜுர்வேதம். அவர் ஆமாம் எஜுர்வேதம். அவர் வந்து போதாயனம் தெரியுமோ தெரியாது தெரியுமா அப்படின்னு. போதாயனம் கோத்திரம் தெரியுமோ அப்படின்னா. கோத்திரம் தெரியாது பெரியவா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு. உடனே எனக்கு
அவங்க வேதத்திலே வந்திருக்கு அந்த கோத்திரம் அப்படின்னா. அப்படியா? அப்படின்னா நான் சொன்னேன் வேதத்தில் நான் உபநிஷத்தில் வந்திருக்கு அப்படின்னா. இத்தனை எல்லாம் விரிவா மகா விரிவா என்ன உபநிஷத்தில் வந்திருக்கு. முதல் சன்னாமித்ர சும்புரு நாளை கடைசி அது நடுப்புற வந்துருக்கு அப்படின்னா. இத்தனை கொடுத்தா அப்போ கூட நமக்கு போட்டா சொல்கிறேன். உடனே அதுக்கப்புறம் பிடிச்சிட்டேன். நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ்தத்தி தபா மௌத்கல்ய கோத்திரம். அவர் மௌத்கல்ய கோத்திரம் என்ன எப்படி மௌத்கல்ய கோத்திரம் போதாயணும். அந்த மாதிரி இருக்கிற பசங்க அங்கே வச்சு படிக்கணும். சங்கல்பத்து பாருங்க எப்படி எப்படி உடனே எப்படிமா இப்படி தேடி 2-3 மாதம் ஓடி படுத்து போகணும் கிடைக்கும். என்னடா பெரியவா சொன்னால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. இப்படியே இருந்துட்டு இருந்தது. சரி, இந்த ஊரில் நம்ம மகாலிங்கம் பட்டுருக்காரு. பாடசாலை வாத்தியார். அப்போ பாடசாலை வாத்தியாருங்க. இப்போ மடுத்து பார்த்துக்கிறாரு. அப்போ பாடசாலை வாத்தியார். அப்போது இவர்கிட்ட ஒரு 5-8-10 பசங்க இருந்தா. அவெல்லாம் நான் அடிக்கடி போகிறது நல்ல பசங்களாம் ரொம்ப பழக்கம் இருந்தது. அது ஒரு பையன் இருந்தாங்க. இந்த கே நகர் விஷுன்னு ஒரு அந்த அனுஷன்லாம் பண்ணுவார்ல அந்த விஷுவா. இல்லை விஷு வந்து அந்த காலத்தில் நான் சொல்கிறேன். அவர் வந்து பண்ணிக்கிற கட்டிக்கார். கே நகர் விஷுவாத்தியர் தான் கட்டிக்கார் அப்படின்னு. அவெல்லாம் அண்ணா தம்பியில் 4-5 பேர் எல்லாருமே வைதிகா. அவெல்லாம் அவரோட அண்ணாவோட பையன் தான் இந்த ஊரில் படிச்சிருந்தான். சாதாரணமாக தெரியும். போயிட்டு அப்படி பேசியிருந்தானே நீங்கள்லாம் போதாயன் தானடா அப்படின்னா. ஆமாம் போதாயன். நீ என்ன கோத்திரம்னு மௌத்கல்ய கோத்திரம்னா அப்படின்னா. என்னது அப்படின்னு எனக்கு அல்வா கிடச்ச மாதிரி ஆகிடுது. உடனே நான் நீங்கள் பண்ணிட்டேன்னா மேலே சமாச்சாரம் பெரியவா சொல்லியிருக்கா. இதை நான் வந்து எதை என்னப்பா நீ இருக்கிறதே 4-5 பசங்க நீ அவனை கூட்டு விட்டான் நான் போட்டேன் அப்படின்னு நான் பெரியவா சொல்லியிருக்கேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் இந்த அவள் அப்பா நம்ம இதை வாங்கிட்டு அவளுக்கு ஃபோன் அடித்து அந்த அவன் அண்ணாட்ட பேசி அவள் வந்து அவர் வந்து இல்லைங்கண்ணே என்ன பெரியவா சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் சொன்னேன்னா நாங்கள் இது பண்ணாமல் இருக்கோம். ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அது இதுன்னு அது அப்புறமா சமாச்சாரம். நீங்கள் பெரியவாட்ட வந்து நிறுத்தலாம். இப்போ பெரியவா என்ன ஒருத்தர் பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு. சரி அப்படின்ட்டார். சரி நான் அவரையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு போயிட்டு வந்துருக்கோம் அப்படின்னார். நான் பெரியவாட்ட அடுத்து போயிட்டு பெரியவாட்ட சொல்கிறதுக்காக சொல்லிவிட்டு வந்துட்டேன். பெரியவா வந்து அந்த பையனை கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னா. சரின்னு இருந்தால் போக முடியல. அவள் அங்கேருந்து அப்படி அப்பவும் அதே மாதிரி தான் ஏற்ற கிழமையும் வந்துட்டு இருந்தா. மகாகாமம் வந்துட்டா பெரியவா. அத்தனை நாள் ஆகிடுத்தது. அது திருப்பி கான்டாக்ட் பண்ணி அவன் கூட்டின்னு போகிறதுக்கு மகாகாமுக்கு கூட்டின்னு போனேன். அவங்க படித்து அப்படியே பண்ணி மகாகாமுக்கு போகணும். மகாகாமில் ஒரு இடத்துல இருந்து பஸ் எங்கேயும் இறக்கி விட்டான். அங்கேருந்து வேற ஒரு வண்டி பிடிச்சிட்டு அதெல்லாம் உண்மையே தெரியாதப்போ தெரியாமல் தான் போனோம். போயிட்டு உடனே பெரியவா இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. போனோடனே சாயந்தரம் போயிட்டோன்னே இறங்கிட்டோம். சாயந்தரம் போனால் உடனே எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஓகே சொன்னால் படுத்துருந்தோம். ஆகாரம் பண்ணிட்டு படுத்துருந்தோம். காற்றுல சீக்கிரமாக இருந்தது. ஏன்னா ராத்திரி பெரியவாளை பார்க்க முடியாதுன்ட்டான். சரிட்டு காற்றுல பெரியவாளை பார்த்துக்கலான்ட்டு பெரியவாளை காற்றுல சீக்கிரமாக குளிச்சுட்டு ஒன்று அங்கே பழம் வாங்கினோம். நாங்கள் போயிருந்தோம். ஒரு வழியில் அந்த கிராமத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினோன்னா அங்கே வந்து மாதுளம்பழம் இவ்வளோ தான் துண்டு தான் இருந்தது. அது தான் இருந்தது. அதே வாங்கிட்டு ஒரு 2 கிலோ கொடுன்னு கொடுத்தான். வாங்கிட்டு எடுத்துன்னு போனோம். போயிட்டு தட்டில் வச்சுன்னு போகிறேன். ஈவினிங் ஆக்ஷன் போனேன். சபை அந்த இடத்துல பெரிய சபை, வித்வத் சபைன்னா என்ன பெரிய பெரிய பண்டிதா எல்லாரும் ஆந்திராலேருந்து இருக்கா, வண்ணாமலேருந்து எல்லாம் வந்திருக்கா. எல்லோரும் பெரிய ஆட்கள் எல்லோரும் வந்து சுவாமிநாதன்னு அவர் வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தார். அவர் வந்து டெல்லி இந்திரா காந்தி சர்க்கார் கவர்மெண்ட் சர்க்காரில் வந்து ஸ்பெஷல் சமஸ்கிருதத்துக்கு அவரை மெயினாக போட்டிருந்தார். அது இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அதெல்லாம் இருக்குது. அதில் வந்து அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். அவர் எல்லாம் இதுக்கு அவர் நிற்கிறார். அவர் இந்த பாலக்காடு பக்கத்தில் ஊர் இருக்குது. என்ன அங்கே இருக்கிற அவர் இருக்கார், எல்லாம் இருக்கா. போன உடனே பெரியவா உள்ளே என்ட்ராய் கொஞ்சம் தான் போன உடனே அங்கேயே பார்த்து கணேஷா அப்படின்னு நிஜமாக சொல்கிறோம். இன்னி வரைக்கும் அவ்வளோ பெரிய இதில் அந்த சத்தத்தில் அவ்வளோ சாமினாலாம் நெட்டிங் போயிட்டார். போய் அந்த தட்டை வச்சுட்டு
நான் வந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா நீங்கள் சொன்னது நான் கேட்டது எனக்கு கிடைச்சி கொடுத்து அப்படி என்ன ஒரு சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷம் பெரியவாளுக்கு. பரமேஸ்வரி குருவோட இது இல்லையா அது? ஆமாம், அப்படி உடனே ஆனந்தம்னா ஆனந்தம். உடனே பாடசாலை ஆரம்பிச்சிடணும் அப்படி இப்படின்ட்டா எல்லாம் எடுத்து கருவேறு அப்படின்ட்டு அப்புறம் வாழ்க்கைலாம் 2 நாள் இருந்தாங்க. மகாமலை வச்சுக்கோ சுவாமிநாதர் என்னை வந்து கூப்பிட்டார். யார் நீங்கள் என்னையா இது அப்படி கூப்பிட்றாரு உங்களை அப்படி சத்தம் போட்டு நாங்கள் கேட்டதே கிடையாது அப்படின்னு. அன்னையிலேருந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். யார் அந்த ஆமாம். அதுக்கப்புறம் இவனை இந்த பாடசாலை ஆரம்பிக்கிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தேன். அந்த பாடசாலை ஓகே அது அந்த வித்யாரண்ய பாடசாலை. சரி சரி வித்யாரண்ய வித்யாபீட்டம். கரெக்ட் கரெக்ட். அதில் வந்து 83 84 அந்த வருஷத்துல இருந்துச்சு. அங்கே பாடசாலை இருந்தது. இவனை கூட்டு போய் அங்கே வச்சுட்டு ஜம்புவனால கூட அந்த பாடசாலை அதுக்கப்புறம் தான் இங்கே படித்தான். அங்கெல்லாம் படித்தா வேணா. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் படித்தா. ஆமாம் நிறைய பேர் படித்து எல்லாரும் அங்கே இது பண்ணின்னு வந்தா. அதுக்கப்புறம் அது மாற்றி நிறைய பேர் படித்தா. ஆனால் முதல்ல ஆரம்பிச்சதுங்கிறதா இம்பார்ட்டன்ட். இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் அது சுவாமி வந்து இப்படியெல்லாம் நடத்திருந்தார். அந்த சுவாமி எப்படி நினச்சது அந்த சுவாமி அம்மாச்சி தாத்தா அது வந்து நமக்கு அப்படி ஒரு அனுகிரகம். இதுக்கு சொல்கிறேன், இது ஒரு அக்ஷய பாத்திரம். அது என்ன நீங்கள் புண்ணியத்தை கேட்டால் புண்ணியத்தை கொடுத்துட்டே இருக்கும். உங்கள்கிட்ட எத்தனை அள்ளின்னு வர முடியாது உங்களால். அந்த புண்ணியத்தை அள்ளிண்டே வர முடியாது. நீங்கள் அவ்வளோ புண்ணியம் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் பக்தியாக போகணும், அவ்வளோதான். நம்ம அங்கே போய் நிற்கணும். நம்ம போட்ட எல்லாத்தையும் சர்வசம் தூக்கி எறிஞ்சிட்டு போய் நின்னா தனிக்கும் அனுகிரகம் உண்டு நமக்கு. இன்றைக்கும் எத்தனை குடும்பம் 1 2 லட்சக்கணக்கில் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாரதம் முழுக்க பாரத விட்டு உங்கள் தேசமே இன்னைக்கு கொண்டாட. தேசத்தில் எந்த சுவாமி நடந்திருக்கு சொல்லுங்க? எந்த வீடாவது போய் நடக்கிறது? ஒரு அது போய் நீங்கள் இது மடம் இல்லை, இது இல்லை, இது என்னது யார் கேட்டால் இதெல்லாம் அப்படி ஒரு இது. இப்போ நேற்று பஞ்சாங்க சதஸில் லைவ் பார்த்துருந்தேன். பாலபிரியா வந்து ஒரு 96 வயசு யாரோ ஒரு ஜோசியரை அழைச்சிருக்கா எதுக்கு வாங்கன்னு. அவர் சொல்கிறார், நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன், அதுதான் முக்கியம், நான் வந்தேன். ஜோசியம் பேசுறது அதெல்லாம் கூட பேசிக்கலாம், பார்க்கணும் தான் நான் மெயினாக வந்தேன் அப்படின்னு. எங்கேருந்தோ ஏதோ இது நிஜமா சொல்கிறேன். அவர் தான் இவர் தான் அவர். ஆமாம் 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 நிஜமா. இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய காரியங்கள் நீங்கள் பாருங்க. நிறைய காரியங்கள் அப்படி தான் நடக்கிறது. இப்போ அவர் தான் இவர் தான் அவர். அது அங்கே உட்காண்டா வந்துடும். எப்படி தாத்தா பையனுக்கு பையன் பையன் இப்படி அந்த மாதிரி எல்லாம் அனுகிரகம். அது வந்து மாதிரி தான் வந்து பெரிய விஷயம். போகிற போக்கில் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன் நீங்கள். ஈஸ்வரர் ஆமாம், இன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். போன வீடியோ 1.5 மணி நேரம் சொல்லியிருக்கேன். ஆனாலுமே நீங்கள் ஒரு 20-30% தான் சொல்லியிருப்பேன் மொத்தமே. இல்லை நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அதெல்லாம் எப்போ முடியுமோ அடுத்தது ரொம்ப பெரியவா சரணம். எல்லாரும் வந்து கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்கலாம், நம்ம ஆனந்தப்படலாம். ஆனால் நாம் ஏதான ஒன்று ஒரு சின்ன விதையை நம்ம வச்சுட்டோம். அப்படியே நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நாம் அந்த தர்மத்துக்கு நாம் ஏதான ஒன்று நாம் பண்ணணும். பெரியவாளோட வழியில் ஏதான ஒன்று நம்ம பண்ணணும். நிச்சயமாக பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது எல்லோருமே இதை கேட்குறவங்க எல்லோருமே அது நடந்துக்கணும். நம்ம பெரியவாட்ட நடந்துக்கணும். அது நம்மளோட வேலை, நம்மளோட டியூட்டி. நம்ம குழந்தையில டியூட்டியில் சேர்க்கணும், பண்ணணுங்கிறது தான் என்னோட இச்சை. வேறு இது வந்து பெரிய ஒரு பாக்கியம் கொடுத்துட்டேன். என்ன ஸ்மரணை பண்ணாலே போகிறோம். என்ன எதிர்ஷ்டாட ஸ்மரணை பண்ணாலே போகணுமா புண்ணியம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா.